ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்களை வாழ்த்துவது மகிழ்ச்சி அடைகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த காலவேளையில் உடைய சமூகத்தில் கூட்டி சேர்க்க தேவரை சித்தம் கொண்டபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். வெற்றி வாழ்க்கை என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் சாத்தியமான ஒன்று தான். அது ஒன்றும் எட்டா கனி இல்லை. கண்டிப்பாகவே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவங்க வெற்றியோடு தான் வாழ வேண்டும், வாழ முடியும். ஆனால் நமக்கு என்ன வேணும், நேற்று கவனித்தோம், ஒரு கண்ணுக்கு புலப்படாத கட்டுகளால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அதை மாத்திரம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சிங்களேன், மிக எளிதாக அதை அறுத்துடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அதுக்கு என்ன வேண்டும், ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொள்ளுகிற தன்மை நமக்கு வேண்டும். நேற்று ரெண்டு வார்த்தைகளுக்கு ஒன்று இன்விசிபிள் செயின், அடுத்தன அன்ரியலைஸ்ட் பவர். ஏன் இன்னைக்கு நம்ம கட்டப்பட்டிருப்ப நமக்கு தெரியலை அப்படின்னா, நாம் கர்த்தருடைய வல்லமை இன்னும் சரியாக விளங்கி கொள்ளவில்லை அல்லது புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், Revelation chapter 3 verses 17 and 18. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல். இதுதான் பிரச்சனை. அறியாமைதான் இன்றைய ஆவிக்கிற உலகத்தில் வெற்றி வாழ்க்கைக்கு போறதுக்கு நம்ம தடை என்னவென்றால் நம்முடைய இக்னரன்ஸ், நம்முடைய அறியாமை. கடைசி உங்களுக்கு தெரியும், வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா கடைசி நாட்களில் உள்ள சபையை லவோதிக்கேயா சபையோடு அநேக பரிசுத்தவான்கள் ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள். அப்படியானால் கடைசி கால சபையினுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஒரு அறியாமையின் அனுபவம். அது சபை எப்படி இருக்குது, நீ என்னவா இருக்கிற 5 தன்மைகள் அவன்கிட்ட இருக்கு பாருங்க. அது சபையினுடைய 5 நிலைமை. திரும்ப வாசிங்க தம்பி. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும். பாக்கியம் என்றால் ஆசீர்வாதம், பாக்கியம் என்றால் பிளெஸட்னஸ். ஆனால் இவங்க நிலைமை நிர்பாக்கியம் என்றால் ஆசீர்வாதம் இன்மை. அவங்கள்ட்ட என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவன். அடுத்தது பரிதபிக்கப்படத்தக்கவனும். அடுத்தது எப்படி இருக்காங்க, மற்றவங்க பார்த்து நம்ம ஏளனம் பண்ற அளவுக்கு, மற்றவங்க பார்த்து பரிதாபப்படுற அளவில் இருக்கிறோம். 3வது தரித்திரனும். அடுத்தது தரித்திரர்கள், குருடர்கள், தரிசனமற்றவர்கள், நிர்வாணியமா இருக்கிறதே. அடுத்தது என்ன, ஆடையற்றவர்கள். இந்த 5 தன்மைகளை இருப்பத அறியவில்லை. அதான் பிரச்சனை. அது மற்றவங்களுக்கு தெரியுது, யாருக்கு தெரியல? லவோதிக்கேயா சபைக்கு தெரியல. இந்த கடைசி கால சபைக்கு என்ன தெரியல, அடுத்தவன்லாம் சொல்றான், என்னையா நீ பெரிய பைபிளை தூக்கி நடக்கிற, இப்படி இருக்கிற, அவன் கேட்கிறான். ஆனா யாருக்கு தெரியல? எனக்கு தெரியல, நமக்கு தெரியல. அதான் பிரச்சனை. அப்படியான கடைசி காலத்து சபையினுடைய அடையாளம் என்ன? அறியாமை. இந்த அறியாமை தான் அவங்களுக்கு என்ன பண்ணுதுங்களா, வெற்றியின்மைக்குள்ள கொண்டு போகுது. ஏன் அவர்கள் அடிப்படை they don't realize நம்ம என்ன நிலையில இருக்கோம். அதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா, சுய பரிசோதனை மிக மிக அவசியம். இந்த கண்ணுக்கு தெரியாத கட்டுகளால் நாம் கட்டப்பட்டிருக்கோம் தெரியுங்களா. இது எப்போ கண்டுபிடிச்சாலும் தெரியுங்களா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்னை நானே ஆராய்ந்து பார்த்தால் எனக்கு எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் என்கிட்ட என்ன இருக்குது, நான் என்ன நிலையில் இருக்கிறேன், எளிதாக காண முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்தவங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். என்னை நானே சுய பரிசோதனை செய்வதற்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த சபை சரியில்லை, இந்த விசுவாசி சரியில்லை, என்ன பண்ணுறேன், அடுத்தவங்களை அக்கு வேற ஆணி வேற, ஆங்கிலத்தில் அனாட்டமிம்பான். அது துண்டு துண்டாக அறுத்து என்ன பண்ணுறோம், அடுத்தவங்களை ஆராய்ச்சி செய்துட்டு இருக்கிறோம். அதில் செய்ய வேண்டியது யார்? என்னைத்தான். என்றைக்கு நான் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து என்னை ஆராய கற்றுக்கொள்கிறேனோ அன்னைக்கு எனக்கு எளிதாக தெரிஞ்சிடும் எது என்னை கட்டி வைத்திருக்கிறது. அந்த லவோதிக்கேயா சபைக்கு முதல் வார்த்தை என்ன வார்த்தை தெரியுங்களா, நீ யாரு? நிர்பாக்கியம் உள்ளவன். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நம்ம ஏற்கனவே கவனிச்சிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த மலை பொழிவுன்னு சொல்றாங்க இல்லையா, மலை பிரசங்கம்.
ஏங்க என்னையாவது ஞாபகம் இருக்கா? அதை சொல்லுங்க முதல்ல. மத்த 5, 6, 7 அதிகாரத்திலிருந்து அது இயேசுவின் உபதேசம், அதாவது அப்போஸ்தல உபதேசம், என்ற மூல உபதேசம் படித்தோம் தெரியுங்களா? நம்புங்க, மூல உபதேசம் நம்ம படித்தோம், சரியா? அதில் அப்போஸ்தல உபதேசம் என்பது வேற எதுவும் இல்லை. ஆண்டவர் இயேசு அவங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுக்கு பேர் தான் என்ன? டாக்ட்ரின் ஆஃப் தி அப்பாஸ்டல். அப்போஸ்தல உபதேசம் என்றால் என்ன? இயேசு என்ன சொன்னாரோ அதுதான் அவங்க சொல்லணும், சரியா? ஆண்டவர் இயேசு மத்தேயு 5, 6, 7 21 விதமான உபதேசங்களை சொல்லியிருப்பார். அது டாக்ட்ரின் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், பரலோக ராஜ்யத்தினுடைய சட்டங்கள் என்று 21 சொல்லியிருப்பார். அதில் முதல் சட்டம் என்ன தெரியுங்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 முதல் 12 பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாயை திறந்து சொன்னதாக சொல்லப்படுகின்ற முதலாவது உபதேசம் என்ன தெரியுங்களா? எது ஆசீர்வாதம்? வாட் இஸ் பிளெஸ்ஸிங்? அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 முதல் 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இயேசு சொல்லி இருப்பார். எது ஆசீர்வாதம்? Blessed is the man, அப்படிதான் ஆரம்பிப்பார். அப்படியே மலைப்பொழி எப்படி ஆரம்பிக்கும் தெரியுங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவன், மெக்காரியோஸ், அப்படி ஒரு கிரேக்க வார்த்தை தான் இயேசு ஆரம்பிப்பார். அந்த அவருடைய உபதேசத்தை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சபைக்கு முதல்ல என்ன கற்றுக் கொடுக்க, எது ஆசீர்வாதம்? எது ஆசீர்வாதம்? நீ உன் ஆவியிலே ஏழையாக இருந்தால் அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அடுத்தது, நீ துன்பப்படுகிறவனாக இருந்தால் அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ சாந்த குணம் உள்ளவனா, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகம் இதெல்லாம் ஆசீர்வாதமாக திரும்பி கூட பார்க்கறது இல்லை. எது ஆசீர்வாதம்? பணம், வீடு, பிள்ளைகள், குடும்பம், நல்ல ஹெல்த்து, நல்ல பதவி, நல்ல வாழ்க்கை, இதைத்தான் ஆசீர்வாதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கு. ஏன்னா அப்படித்தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஏன்? அது லவோதிக்கேயா சபையின் அனுபவம். அதுதான். நீ கர்த்தர் சொல்றீங்க, யார் நிர்பாக்கியம் உள்ளவன், ஆசீர்வாதம் இல்லாதவன். என்ன இருக்குது? எனக்கு தெரிஞ்சிருப்பீர்கள். லவோதிக்கேயா ஒரு விசேஷம் தெரியுங்களா? அந்த நாடு ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய பூகம்பத்தால் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போன உடனே ரோம அரசாங்கத்தின் கீழே அது இருக்குது. ரோம அரசன் சீசர் சொன்னான், உன் நாட்டை மறுபடியும் கட்டுறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நாட்டை கட்டி, உதாரணமாக பிலடெல்பியா இருக்கு பார்த்தீங்களா, அது அழிஞ்சு போச்சு. சில சில இயற்கை சீற்றங்களால் சில நாடுகள் அழிந்தால் ரோம அரசன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவன் அந்த அரசாங்கம் நிறைய பணத்தை கொடுத்து, இப்போ நமக்கு நேபாளில் பிரச்சனை வந்தால் இந்தியன் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலையா, அது போல் என்ன பண்ணுவாங்கன்னா ரோம அரசாங்கமே பணத்தை கொடுத்து நாட்டை கட்டி எழுப்புவான். ஆனால் லவோதிக்கேயா அப்படி ஒரு நிலை வந்தபோது ரோம அரசாங்கம் உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? போயா, நாங்களே கட்டிப்போம். அந்த அளவுக்கு பணம் பெருத்தவர்கள் லவோதிக்கேயா. லவோதிக்கேயா சபையின் அனுபவம் தெரியுங்களா? இந்த லவோதிக்கேயா அந்த ஊரை பற்றி மாத்திரம் படித்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமானது. ஏன்னா இந்த கடைசி கால சபையின் நிலை எப்படி இருக்குங்கிறதுக்கு அன்றைக்கே கர்த்தர் சொல்லி வைத்து விட்டார். அது என்ன? பாக்கியம் இல்லாதது. ஆனால் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆண்டவர் இயேசு ஆசீர்வாதம் என்று சொன்ன ஒன்று கூட இன்னைக்கு ஆவிக்கிற உலகத்தில் ஆசீர்வாதம் என்று கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. மிகவும் அர்த்தம் கொடுத்த 10ஆம் அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10, 11 வசனத்தை பார்த்தீங்கன்னா, என் நிமித்தம், பரலோக ராஜ்ய நிமித்தம் நீ துன்பப்பட்டால் நீ யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். சபைகளுக்காக பாடுபடுறவன் தான் யாரா? ஆசீர்வதிக்கப்பட்டவன். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக யார் தன் உயிரை அர்ப்பணிக்கிறானோ அவன் தான் நம்ம என்ன பண்றோம்? ஏமாளி மோவனை. சும்மா சபை சபை சபைன்னு ஓடுறான், வீடு இனத்துக்காகும், அப்படித்தான் நாம சொல்லிக் கொடுப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் பாக்கியவான், நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பரலோக ராஜ்ய நிமித்தம் துன்பப்படுகிறாயா? இதை இன்னைக்கு யாராவது ஆசீர்வாதம் சொன்னா ஏற்றுப்பாங்களா? கடைசி கால சபையில் நிலைமைங்களா? அறியாமை. என்ன நிலைமை இருக்கிறான்? நிர்பாக்கியவான், தரித்திரன், குருடன், நிர்வாணி, இதெல்லாம் அறியாம என்ன பண்றான்? எனக்கு ஒரு குறைகளும் சொல்றான். பாருங்களேன், ஏன் இன்றைக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை இல்லை தெரியுங்களா? இந்த அறியாமை தான். அப்படி என்ன வேண்டும்? என்னை நானே பார்க்க ஒரு தன்மை வேண்டும். அந்த தன்மை இல்லாவிட்டால் கண்டிப்பா என்னை கட்டி இருக்கிற அந்த கட்டுகளை என்னால் கண்டுகொள்ளவும் முடியாது. அதை கவனிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், இன்றைக்கு அதை அறுக்க முடியலனாலும் தேவ கிருபையினால நாளைக்கு அறுத்துருவோம். ஆனால் கடைசி வரைக்கும் அதை கட்டு என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருந்தால் 18 வருஷம் ஆலயத்துக்கு வந்து போச்சுது. ஆனால் அதுக்கு தெரியல கட்டப்பட்டது.
குடும்பத்தோடு வாழ முடியாமல் கல்லறையில் கிடக்கிறான். அவனுக்கு தெரியல தான் கட்டப்பட்டது. அவனை நாம் நேற்று 6 உதாரணங்களை கவனித்தோம். இவங்க எல்லாமே கட்டப்பட்டவர்கள் தான். என்ன விசேஷம்னா எல்லாம் ஊழியம் செய்வாங்க, சபைக்குள்ள இருப்பாங்க, சபை காணி கொடுப்பாங்க, சபை தசமம் கொடுப்பாங்க, ஆனால் கட்டப்பட்டு தான் கிடப்பான். காரணம் என்ன? அந்த அறியாமை. அப்படி என்ன வேண்டும்? முதல்ல எனக்கு ஒரு சுய பரிசோதனை வேண்டும். செல்ஃப் எக்ஸாமினேஷன் இஸ் a must. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வேண்டுமானால் உலகத்து மனுஷன் கற்றுக் கொடுக்கிறான். உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சாதாரண உலகத்து மனுஷன் சொல்லித்தரான். அதில் ஒன்று என்ன சொல்லலாம் தெரியுங்களா? இரவு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு, சாப்பிட்டியா, கொஞ்சம் அப்படி உலாவுனியா, கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆன உடனே போய் என்ன பண்ணு உட்காரு. கடைசி கண்டிப்பாக லாஸ்ட் ஒரு 2 hours டிவியே பார்க்காதுன்றான். பார்த்தா அவனுக்கு தூக்கமே வராது. அது ஒன்று சிந்தனையை கெடுத்துட்டே இருக்கும். என்ன பண்ணு, அமைதியாக இருந்துட்டு காலையில் எழுந்ததுலேருந்து இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நீ என்னென்ன செய்தங்கிறத கொஞ்சம் திரும்பி பாரு. மினிமம் டேக் 5 minutesன்றான். இது வேதம் அல்ல, உலகத்து மனுஷன் சொல்லித்தரான். ஒரு நாள் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து காலையில் எழுந்ததிலிருந்து யார் யாரை சந்தித்தேன், என்னென்ன பேசினேன், என்னென்ன சிந்தித்தேன், என்னென்ன செயல்பட்டேன், இந்த 4 மாத்திரம் கொஞ்சம் திரும்பி பாரு. கடவுள் நம்பிக்கையே உனக்கு வேணான்றான். கடவுள் பயமே உனக்கு வேண்டாம். சும்மா ராத்திரி உட்கார்ந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடங்கள் இன்னைக்கு நான் காலையில் எழுந்து இது வரைக்கும் நான் யார் யாரை சந்தித்தேன், என்னென்ன பேசினேன், என்னென்ன செய்தேன், இதை மாத்திரம் என்ன பண்ணு கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் உன் வாழ்க்கை எங்க இருக்குன்னு உனக்கே தெரிஞ்சிடும். அப்ப தீர்மானம் பண்ணு, இன்னைக்கு செய்த தவிர நாளைக்கு செய்ய மாட்டேன். நாளைக்கு அதை தான் பண்ணுவேன். ஆனா திரும்ப திரும்ப நீ அதை சிந்திக்கும் போது ஒரு நாள் என்ன பண்ணுவேன்? அதனாலதான் கேத்தலிக் சர்ச்சில் இன்னும் அந்த கன்ஃபெஷன் ஒன்று வச்சிருக்காங்க. ஏன் பாவ செய்யணும் வச்சிருக்கான் தெரியுங்களா? அட்லீஸ்ட் ஒரு மனுஷன் போய் சொன்னாலாவது உனக்கு ஒரு குற்ற உணர்வு வராதா? நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணேன்னு சொன்னா, நான் பார்த்துருக்கேன். அவர் கேத்தலிக்காக வளர்ந்தவன். சின்ன வயசுல இந்த கன்ஃபெஷன் பண்ண போய் அதில் உட்கார்ந்து அந்த பக்கம் உள்ள ஃபாதர் அழுகிற ஃபாதரை நான் பார்த்துருக்கேன். நாம சொல்ற பாவத்தை கேட்டு அவர் அழுவார் உள்ள உட்காந்து. நமக்கா வெறுப்பாயிடும். என்னடா நான் தப்பு பண்ண இந்த ஆள் ஏன்டா அழுறான்? ஏன் அப்படி வச்சிருக்காங்க சபையில்? அட்லீஸ்ட் அப்படியாவது உனக்கு ஒரு உணர்வு வராதா? இன்னொரு மனுஷன் போய் திரும்ப திரும்ப அதே பாட்டு தானே அடுத்த வாரம் போய் சொல்லணும். அப்படின்னா உனக்கு ஒரு குற்ற உணர்வு வராதா? எத்தனையோ வழிகளை முயற்சி செய்கிறாங்க. ஆனால் வேதம் நமக்கு மிக எளிதாக என்று சொல்லுகிறது. கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, கொஞ்ச நேரம் உங்களை திரும்பி பாருங்க, எளிதாக கண்டுகொள்ளலாம் சத்துரு நம்ம எங்கெல்லாம் கட்டி வச்சிருக்கான். ஆனால் நமக்கு என்ன தன்மை இல்லை? we don't find time. நமக்கு நேரம் கிடைக்கல. இப்போ அதான் பெரிய பிரச்சனை. எதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரமா? கவனித்துக் கொள்ளுங்கள். வெற்றி வாழ்க்கைக்கு வேதம் சொல்லக்கூடிய முதலாவது அடிப்படை விஷயம் எதுங்களா? தியானம். தியானம் தான், மெடிடேஷன் தான் வெற்றி வாழ்க்கைக்கு மிக அடிப்படை. தியானம் என்பது கட்டம் என்ன கவனித்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹாகா என்ற ஒரு எபிரேய வார்த்தை. தியானத்துக்கு ஹாகா, சரியா? ஹாகா தமிழ் எழுத முடியாது. அது சும்மா வேணா எழுதிக்கலன்னா ஹா அப்படி வேணா போட்டு ஹா ஹா அவ்வளவுதான் இல்லையா? இல்லை உங்களுக்கு போட்டா காக்கான்னு எழுதி வச்சுங்க, சரியா? 2 காவை போட்டு காக்கா எப்படியாவது ஒன்று எழுதி வைங்க, உங்களுக்கு புரிஞ்சா தெரியும். என்ன ஹாஹா? ஹாகா என்றால் தெரியுங்களா? திரும்ப சிந்தித்து பார் என்ற அர்த்தம். ஹாகா என்றால் என்ன? திரும்ப சிந்தித்து பார். சங்கீதம் 1:2 நமக்கு தெரியும். சங்கீதம் 1:2 தியானமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். அதுல இந்த வார்த்தை தான் ஹாகா தான், சரியா? சங்கீதம் 2:1 வார்த்தை பாருங்க. சங்கீதம் 1:2 சங்கீதம் 2:1 அதுல இருந்து ஹாகா இருக்கும். ஜாடிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை அந்த சிந்தித்தான இருக்கும், அதே ஹாகா தான். சங்கீதம் 1:2 தியானித்தான் என்பதற்கு எந்த வார்த்தை பயன்படுத்துதோ அதே வார்த்தை தான் சங்கீதம் 2:1 சிந்தித்தான் என்பதற்கும் அதே எபிரேய வார்த்தை தான். அப்படி தியானம் என்பது என்ன? திரும்ப சிந்தித்து பார்ப்பது, அவ்வளவுதான். இது முதல்ல பயன்படுத்தப்பட்ட இடங்கள்ல ஒன்று என்ன தெரியுங்களா? யோசுவா 1ஆம் அதிகாரம்
யோசுவா 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. பலன் கொண்டு திடமனதாயிரு. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம். கவனித்துக் கொள்ளுங்கள். 40 ஆண்டுகள் ஒரு தலைவனாக இருந்து மோசே ஜனங்களை நடத்தினார். அந்த மோசே அந்த யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுவார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். அது அர்த்தம் என்ன? 120 ஆண்டுகள் அனுபவம் செத்து போச்சுன்னு அர்த்தம். என் தாசனாகிய மோசே மரித்தான். அதுக்கு அர்த்தம் என்ன? 40 ஆண்டுகள் எகிப்தின் பயிற்சி, 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்தின் பயிற்சி, அடுத்த 40 ஆண்டுகள் வனாந்திரத்தின் பயிற்சி, 120 ஆண்டுகள் ஒரு தேவ மனிதன். கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதன் ஒரு சபையை நடத்துகிற ஒரு ஊழியத்தை செய்யறான்னு வச்சுங்களேன், அதுக்கு பின்னாடி வராங்க தெரியுங்களா, அந்த இடத்துக்கு ரொம்ப பாடுபடணும். ஏன்னா என்ன நீங்க செய்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அவரோட தான் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அவரு அப்படி, இது என்ன இப்படி. ஒரு வெற்றி பெற்ற ஒரு தலைவனுக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து நடத்தணும்னு சொன்னா மிக மிக கடினமானது. சாதாரண ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற பழுவை போல 10 மடங்கு பழு தலையில் வந்துடும். ஏன் தெரியுங்களா? எதை செய்தாலும் அவரை தான் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இப்ப மோசை எடுத்து கொண்டாச்சு, இப்ப யோசுவாவை கொண்டு வச்சா என்ன பாப்பா, என்னன்னாலும் அவரு மாதிரி வருமா, மோசே மாதிரி வருமா, அப்படித்தானே சொல்லுவான். இப்ப யோசுவா ஒரு இக்கட்டான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். கர்த்தரவனுக்கு என்ன பண்ணணும்? மோசே 40 வருஷம் ஜனங்களை ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு ஆவிக்குரிய தலைவனாக, ஆசாரியனுக்கு பிரதான ஆசாரியனுக்கே ஆசாரியனாக இருந்து நடத்தினவன். அந்த இடத்துல யோசுவாவை கொண்டு கர்த்தர் நிறுத்துகிறார். என்ன சொல்றாரு? பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்துக்கு கொடுப்பேன் என்ற தேசத்தை நீ தான் பங்கிட போகிறாய். 7ஆம் வசனம் வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம். என்ன சொல்றாரு? எப்படி வாள் எடுத்து சண்டை போடணும்னு கத்துக்கோன்னு சொல்லல. மோசே 40 வருஷம் எகிப்தில் ட்ரெயின் ஆனா நீ என்ன பண்ணு, போய் அந்த ட்ரெயினிங்கை கத்துட்டு வான்னு சொல்லல. 40 வருஷம் மீதியால ஆடு மேய்ச்சா ஒரே பருவத்துக்கு பின்னாடி அந்த கத்துட்டு வான்னு சொல்லல. 40 ஆண்டுகள் தகப்பனாக, தாயாக, தலைவர், அதெல்லாம் சொல்லல. என்ன சொல்றாரு? உனக்கு என்ன நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அதை என்ன பண்ணு, அதன்படி செய்ய கவனமாயிரு. மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. எதுக்கு பலம் வேண்டும்? வாளை பிடிச்சு சண்டை போடுறதுக்கு இல்ல, வசனத்தின்படி வாழ்வதற்கு தான் பலம் வேணும். எனக்கு வாள் ஏந்தி யுத்தம் செய்வதற்கு கர்த்தர் அவனை பலப்படுத்தல. எதுக்கு பலப்படுத்துகிறார்? தாசனாகிய மோசேவனுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய நீ கவனமாயிரு. இதுக்கு உனக்கு என்ன வேண்டும்? முதல்ல சொல்லிட்டாரு, பயப்படா, பலம் கொண்டு திடமனதாயிரு. அப்புறமும் சொல்றாரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஒரு முறை அல்ல, 2 முறை கத்து சொல்லுகிறார். உனக்கு எதுக்கு பலம் வேண்டும்? வசனத்தின்படி வாழ்வதற்கு. 8ஆம் வசனம் வாசிங்க தம்பி. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். என்ன செய்யணும்? இருக்கு ஹாகா, இதே வார்த்தை தான் அங்கே இருக்கும். இதே வார்த்தை தான் யோசுவா 1:8. அப்படி என்றால் ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு மோசேயை நடத்தின விதம் வேற. அவனுடைய இடத்தை நிரப்புவதற்கு ஒரு தேவ மனிதனை கொண்டு வரும்போது கர்த்தர் அவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கா தெரியுங்களா? ஒழுங்கா தியானம் பண்ணுடா. அப்படியான வேதத்தில் வெற்றி வாழ்க்கைக்கு முதல்ல சொல்றது தெரியுங்களா? மெடிடேஷன். நமக்கு சண்டே நைட்டுக்குள்ள நேரம் இருந்தா, ஏன்னா ஏற்கனவே மெடிடேஷன் பற்றி உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்க தான் என்னையே மறந்துடுவீங்களே, அப்புறம் நான் சொன்னதே ஞாபகம் வச்சிருப்பீங்க. சரியா? மெடிடேஷன் பற்றி எடுத்திருக்கேன், அதாவது ஞாபகம் இருக்கா? மெடிடேஷன் பற்றி ஞாபகம் வேண்டாம், எடுத்தேங்கிறது ஞாபகம் இருக்கா? அது எந்த நூற்றாண்டுலயோ நடந்தது, அது இன்னுமா நாங்கள் ஞாபகம் வச்சிருப்போம்? ஹலோ, வீட்டில் இந்த எளி வச்சிருப்பீங்கல்ல, அதை கொஞ்சம் திரும்பி பாருங்க. எனக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல. சண்டே நைட்டுக்குள்ள நேரம் இருந்தா மறுபடியும். ஏன்னா வெற்றி வாழ்க்கைக்கு வேதத்தில் கர்த்தர் சொன்ன முதல் படி என்ன தெரியுங்களா? தியானம்தான். மோசையினுடைய நீ நிரப்ப வேண்டுமான என்ன வேண்டும்? தியான வாழ்க்கை தான். தியானத்துல தான் வாக்கு தத்தங்களை நாம் சொந்தப்படுத்த முடியும். தியானத்துல தான் நீங்கள் நானும் ஒரு வெற்றி வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்கணும். என்ன வேண்டும் தெரியுங்களா? தியானிக்கிற வாழ்க்கை. நான் வேதத்தை படிக்கிறோம், அது நல்லதுதான். ஆனா வேதத்தை தியானிக்க சொல்லி தான் சொல்றதுல படின்னு சொல்லல.
நான் அடிக்க சொல்லுவேன், டோன்ட் ரீட் த பைபிள், ஸ்டடி த பைபிள். வேதத்தை என்ன பண்ணக்கூடாது? வாசிக்க கூடாது, படிக்க வேண்டும். பாஸ்டர் சாம்சுந்தரம் இருந்தாங்க இல்லையா, சமயத்தில் இறந்து போனாங்களே, அவர்கிட்ட ஒரு தேவ மனுஷன் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட ஒரு வீடியோவில் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துருக்காரு, அவரை பற்றி ஒரு வீடியோ மெசேஜ். அவர் அவ்வளோ சீக்கிரம் வீடியோவில் மாட்ட மாட்டார் சாம்சுந்தரம். அவர்கிட்ட ஒரு முறை ஜெபிக்கவங்க நான் டிவியில் எடுக்கிறேன்னா, கேமரா எடுக்கிறேன்னா, அதெல்லாம் முடியாதுப்பா, என்னால் நடிக்கலாம் முடியாது, நான் ஜெபம் பண்ணுறது நீ வேணா எங்கள் மூலையிலேருந்து எடுத்துகிட்டு போ, நீ ஃபிலிம் எடுக்க போகிறேன், ஜெபம் பண்ண ஜெபம் வராது எனக்கு, ஏன்னா எனக்கு நடிக்க வராது, அதனால் முடியாது போ. ஆனால் அவரை எப்படியோ ஓரளவுக்கு அவர் பேசி சமாளித்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்கிட்ட அவர் ஒரு பேட்டி கண்டாங்க. அதில் அவர் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி பைபிள் படிப்பீங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்படிப்பட்ட பரிசுத்தவான்லாம் நடமாடுகிற பைபிள் அவங்களுக்கெல்லாம் வேதம் வேண்டாம், அப்படியே அற்புதம். அவர் ஹா ஹூன்னு கத்தியே பார்த்துருக்க முடியாது, ஆனால் அவன் பிரசங்கம் பண்ண கேட்குறவெல்லாம் கத்துவான். அவர் ஒன்று நிரம்ப மாட்டார், அவரு சாதாரணமாக சொல்லிட்டு இருப்பார், கேட்குறவன் பார்த்தீங்கன்னா ஆவில் நிரம்பி குதிப்பாள். அந்த அளவுக்கு தேவ கிருபை பெற்றவர்கள். அவர் சொல்றாரு, நான் 17 வயதில் சென்னையில் மீனம்பாக்கத்தில் உள்ள ஜெயின் காலேஜில் ப்ரீ யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். 17 வயசில் ரட்சிக்கப்பட்டாராம். அப்போ என்ன பண்ணாராம், சரி அப்போ பரிச்சை நேரத்தில் அவருக்கு கெமிஸ்ட்ரி வராதான் அவருக்கு. அப்போ என்ன பண்ணுவாராம், ராத்திரியில் ஒரு பெரிய ஃப்ளாஸ்கில் டீ போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுவாராம், படிச்சுட்டு இருக்கும்போது தூக்கம் வரும்ல, எழுந்து என்ன பண்ணுவாராம், கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு அப்படி நடப்பாராம். நடந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானோன்னு மறுபடியும் உட்காந்து என்ன பண்ணுவாராம், திருப்பி நான் கெமிஸ்ட்ரி படிப்பேன். இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்கள்லாம் பரிச்சை படிப்போம்ல, நம்ம வீட்டில் பிள்ளைங்க பரீட்சைக்கு படிக்குமா? பரீட்சைக்கு படிக்கிறதா? பரீட்சைக்கு மாத்திரம்தான் படிப்பான் நம்மால், அது வேறு இருக்குது. பரீட்சை தானே புக்கே எடுப்பாள், அவனுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா புக்கே புதுசாக இருக்கும், ஆனால் வாங்கி வச்ச மாதிரி அப்படியே இருக்கும்ல. இந்த அம்மாமார் என்ன பண்ண தெரியுங்களா, இது சும்மா உட்காந்துருக்காது, ஒரு பெரிய குண்டா நிறைய டீயை போட்டு இது உட்காந்துருக்கும் கூட. எதுக்கு? பையன் பரீட்சைக்கு படிக்கிறான், இது என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு பெரிய பாத்திரம் டீயை போட்டு எதுக்கு? பையன் தூங்குனா அவனுக்கு டீ கொடுக்குறான், அவன் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பான். இது என்ன பண்ணா, ராத்திரி முழுதும் இது ராத்திரி முழுதும் உட்காந்து இது பார்த்துட்டு உட்காந்துருக்க, அவன் தூங்கிட்டு இருப்பான். எங்கள் பாட்டி சின்ன வயசில் சொல்லுவாங்க, எள்ளு காஞ்சா எண்ணெய் ஆகும், எரிப்புழுக்க காஞ்சா எண்ணத்துக்கடா ஆகுன்னுவாங்க. பையன் முழிச்சிருந்து படித்தா என்னத்தையாவது உடவும், அம்மா முழிச்சிருந்து எண்ணத்துக்கு உடவும், அந்த பயலுக்கு எரிச்சல் தான் வரும். சனியனை தூங்கி தொலையானுமா இவன் அவனை பார்த்து, ஏன்னா அது முடிச்சிருந்தா இவனும் முடிச்சிருக்கணும்ல. ஆனால் அந்த பரிசுத்தவான் என்ன சொன்னா தெரியுங்களா, 17 வயசில் எனக்கு கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கடினமாக இருக்கும்போது நான் டீயை குடிப்பேன், கொஞ்சம் நடப்பேன், மறுபடியும் படிப்பேன், திரும்பி தூக்கம் வந்தா மறுபடியும் டீயை குடிப்பேன், நடப்பேன். இப்போ அப்படித்தான் நான் பைபிள் படிக்கிறேன்னாரு. ஃப்ளாஸ்கில் டீயை போட்டு வச்சுட்டு பைபிள் படித்து தூக்கம் வந்தால் என்ன பண்ணுவாராம், பிசாசு சாரிக்கிறான் பிரதர் லவுக்குன்னு கவுந்து படுத்த மாட்டான். என்ன பண்ணுவாராம், எழுந்து கொஞ்சம் நடப்பாராம், சோத்திரம் பண்ணி நடந்துட்டு ஒரு டீயை கொஞ்சம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷான மறுபடியும் படிப்பாராம். எத்தனை வயசுல? 70 வயசு தாண்டின பிறகுமா ஐயா, 70 வயசு தாண்டின பிறகு ஐயா நம்ம பைபிள் ரீடிங் கொஞ்சம் பாருங்களேன். Don't read the Bible, study the Bible. வேதத்தை வாசிக்க கூடாது, பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி உழுந்து படிக்கணும். எத்தனை பேர் நமக்கு அந்த பழக்கம் இருக்கு? வெற்றி வாழ்க்கைக்கு வேதம் சொல்ற முதல் பாடம் என்ன தெரியுங்களா? மெடிடேஷன், தியானிக்க வேண்டும். எதுக்கு படிக்கணும்? பிரசங்கம் பண்றதுக்கு இல்ல, அதை கை கொள்ளுவதற்கு நீ என்ன செய்யணும்? தியானிக்கணும். இன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்றது பிரசங்கம் பண்றதுக்கு தான் மெடிடேட் பண்றாங்க நிறைய பேர். எதுக்கு பண்றது இல்ல? கை கொள்ளுவதற்கு அல்ல. அதனால கை கொள்ளுவதற்காக என்ன செய்யணும்? பைபிளை அதாவது ரீட் பண்ணக்கூடாது, ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. நம்மளால் முன்னாடிலாம் பார்த்து நான் யோசிப்பேன், இந்த அரசியல்வாதி இருக்கான் தெரியுங்களா, காலையில் எழுந்தால் வீட்டுக்கு வெளியே ஒரு வெராண்டாவில் ஒன்று பெரிய போட்டிகளும் வச்சுருப்பான்ல, என்ன பண்ணுவான் தெரியுங்களா, ஒரு சேரை போட்டு கால் மேலே கால் போட்டு ஒரு கையில் அப்படி சிகரெட் புகைஞ்சிட்ருக்கோம், ஒரு கையில் நியூஸ் பேப்பர் அப்படியே மேய்ஞ்சிட்டு இருப்பார் ஆள். நம்ம ஆளை பார்த்தா ஒரு கையில் டீ புகைஞ்சிட்டு இருக்குது, பக்கத்தில் பைபிள் மேய்ஞ்சிட்டு இருக்காரு, அவ்வளோதான், வேற எந்த வித்தியாசமும் இல்லை. அவனும் மேயிறான், நம்மளும் மேயிறான் வசனத்தில். அவன் நியூஸ் பேப்பரில் எவன் வெட்டினான் குத்துனான், எவன் அரசியல்வாதி எப்படி டாக்ட்ஃபுல்லாக கொள்ளை அடித்தான், அதை அவன் பார்த்துட்டு இருப்பான். நம்ம என்ன பண்ணுறோம்? பைபிளை பார்த்து எங்கே நம்ம கொள்ளை அடிக்கலாம்னு பைபிளை பார்த்துட்டு உட்காந்துருப்போம். இதுதான் வித்தியாசம். வாட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ்? அம்மா எதுமா நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்க தெரியுங்களா? வேதத்தை வாசிக்காரு, என்ன பண்ண, வேதத்தை படிக்கணும்,
எனக்கு உண்மையிலே நேரம் இல்லை. நேரம் இருந்தால் ஏன்னா மெடிடேஷன் உங்களுக்கு எடுத்திருக்கேன். நீ நம்ப மாட்டீங்களே ஐயா. சரி, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்கிறேன். கொஞ்சம் நேரத்தை எடுக்கிறேன். ஏன்னா நமக்கு நிறைய போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குதுல. எனக்கு இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நேற்று காலைல வந்த உடனே பணக்கார மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்பா 4 நாள் இருக்குது. காலையில் எப்படி ஒரு 4 hours நாளுங்க மாட்டுவாங்க. ராத்திரி ஒரு 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு 6 மணி நேரமாவது என்ன செய்யலாம். அப்படி பார்த்தா 3 நாளைக்கு 18 மணி நேரம். அடுத்த நாள் ராத்திரி நேரமே கிடையாது. சரியா? ஹலோ, என்னைக்கு சண்டே நைட்டு எப்போ தொடங்குவோமோ அப்போ எப்போ முடியும். அந்த பர்வீன் டிராவல்ஸ் பஸ் எப்போ என்ன கூப்பிட்றானோ அது வரைக்கும் நேரம் இருக்கும். சரியா? டைமே கிடையாது அதுக்கு. அப்படி நினச்சேன். ஆனால் இன்னைக்கு காலைல பார்த்தா 6 மணி நேரம் ஓடி போயிட்டு இருக்குது ஏற்கனவே. அதனால் நேரம் நமக்கு கொஞ்சம் தான். சரியா? என்னென்னா இந்த டீச் பண்ணும்போது உதாரணமாக நேற்று உங்களுக்கு சொன்னேன். மார்க் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இருக்கு இல்லையா? அது என்ன, ஆண்டவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பாவத்தை மன்னிக்க அதிகாரம். எனக்கு அது நிறைய சொல்லணும்னு ஆசை. நிறைய சொன்னால் அந்த 7 தாட்டில் அதுவே நின்றுவேன் நான். அதனால் அப்படி பாஸ் பண்ணி போனோம் தெரியுங்களா. ஏகப்பட்ட போயிருப்பீங்க நேற்று. ஹலோ, பாவத்தை மன்னிக்க அதிகாரம்னா அப்போ டெய்லி ஒரு 2 கிலோ பாவம் செய்துட்டே இருக்கலாமே, அப்படி தோணுது இல்லை? நான் என்ன ரியலைஸ் பண்ணணும்? மை காட் ஹஸ் த பவர் டு ஃபர்கிவ் சின். என் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. நான் அதை ஏற்றுக்கொண்ட அர்த்தம் என்ன? சாகர வரைக்கும் என்ன பண்ணலாம்? ஆக்கிரமம் பண்ணிட்டே இருக்கிறதா மன்னிச்சுட்டே இருப்பார்ல. அது அல்ல. ஏன்னா இந்த நேரத்து நிமித்தமாக என்ன பண்ண தெரியுங்களா, எனக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரியே உங்களுக்கும் தெரியுங்கிற ஒரு ஆர்வத்து கோளாறுல என்ன பண்ணுவேன்னா பாஸ் பண்ணி போயிடுவேன். சரியா? அப்படி போகும்போது கையை தூக்கிடுங்க. ரைட்டா? ஹலோ, நான் உங்களுக்கு இது தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன் தெரியுங்களா. நில்லியா கொஞ்ச நேரம் அப்படி என்ன பண்ணி கையதையும் நிறுத்திடணும். இந்த இடம் எங்களுக்கு புரியலை. நம்ம இங்கே கற்றுக்கொள்றது ஒரே நோக்கம் என்ன தெரியுங்களா, நம்ம புரியணும், வாழ்க்கையில் அதை கை கொள்ளணும். இந்த வேலைப்பாடம் நல்லா கவனிச்சுங்க. இது வேத அறிவுக்காக இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்துக்காக. கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், இந்த பைபிள் ஒரு குழந்தை கூட என்ன செய்யணும் தெரியுங்களா, ஒரு வெற்றி வாழ்க்கையில் தான் முன்னேறி செல்லணும். அது என்னுடைய பாரம், என்னுடைய ஜெபம். ஏன்னா இந்த தலைப்பு பாஸ்டர் எனக்கு கொடுக்கும்போது நான் ரொம்ப நல்லா உணர்ந்தேன். இது கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு. என்னுடைய வெற்றி வாழ்வு அந்த ஆவிக்குரிய பயணத்தில் ஒரு நல்ல வெற்றியை நான் பெற்றுக்கொள்ளணுங்கிற அந்த பாரத்தை எனக்கு உடனே கொடுத்தார். நான் கற்றுக்கொண்டது தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கேன். அதனால என்னுடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா, நீங்கள் ஒரு 3 நாள் வந்துட்டு போகிறது பெருசு இல்லை. இதுக்கு பின்னாடி என்ன ஆகணும் தெரியுங்களா, இந்த வெற்றி பயணத்தில் நீங்கள் முன்னேறி செல்லுதான் ஆக வேண்டும். அதனால நம்ம எவ்வளவு கற்றுக்கிறோங்கிறது இல்லை, கற்றுக்கிட்டதை முழுசாக கற்றுக்கிட்டோமோ அதான் பிரச்சனை. அது இந்த பைபிள் டீச்சிங்கில் ஒரு விசேஷம் என்ன தெரியுங்களா, நிறைய கற்றுக்கலனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சதில் என்ன இருக்கணும், குழப்பம் இல்லாமல் வீட்டுக்கு போகணும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரித்துவம்னு ஒன்று சொல்கிறோம் தெரியுங்களா, ட்ரினிட்டி, பிதா குமாரன் பரிசுத்தாவி. எங்கள் சர்ச்சில் ஒரு முறை எஸ்ரா பைபிள் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆண்டுகள் ஒரு கோர்ஸ் நடந்தது. எங்கள் பாஸ்டர் டீச் பண்ணாங்க, நான் இன்னொரு பாஸ்டர் டீச் பண்ணாங்க. 3 பேரும் அங்கே கிளாஸ் எடுத்தோம் 2 வருஷம். அதில் 4 மாதம் எனக்கு சிஸ்டமேட்டிக் தியாலஜியில் என்ன பண்ணாங்க, அதாவது இறையியலில் ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் காட்ஹெட், தெய்வீகத்தை பற்றி தெய்வத்தை பற்றி பேசணும். அதில் எங்களுக்கு பாசாங்க, நீங்கள் திரித்துவம் பற்றி எடுங்கண்ணே, ஜனங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சேலஞ்சு ஆகிது. 4 மாதம் கிளாஸு, ஒரு வாரத்துக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ் இருப்பேன். அப்படி 4 மாதம் உட்காந்து என்ன பண்ணி பெரிய நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் அவங்களுக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு முறை டீச் பண்ணும்போதும் அந்த நோட்ஸை, ஏன்னா நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க வேறு ஒன்றா எழுதிட்டு இருப்பாங்க. நல்லா என்ன பண்ணேன்னா நோட்ஸையே கொடுத்து டீச் பண்ணேன். 4 மாதம் கிளாஸ் முடிஞ்சிட்டு எனக்கு ஒரு பெரிய பரம திருப்தி. பரவாயில்ல, நம்ம திருத்துவத்தை ஓரளவுக்கு புரிய வச்சுட்டோம் ஜனங்களுக்கு. எல்லாம் எங்கள் சபையிலுள்ள விசுவாசிகள் தான். அது அந்த 4 மாதம் முடிஞ்சு அந்த கடைசி நாள் கிளாஸ் முடிஞ்சுட்டு நான் என் நோட்டை புத்தகம்லாம் மூட்டையை கட்டிட்டு வரும்போது ஒரு தங்கச்சி வந்தாங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்க தங்கச்சி. எங்கள் சபை ஊழியத்தில் ரொம்ப முன்னாடி நின்று ஊழியம் பண்ணுற ஒரு நல்ல தங்கை. ஆனால் இது வரைக்கும் திருத்துவம் பற்றி ஒரு குழந்தை மாதிரி நான் வச்சுருந்தேனே, ஆனால் இப்போ பயங்கர குழப்பத்தில் போகிறேன்னு. 4 மாதம் கிளாஸ் எடுத்து கிடைத்த என்னவா பயங்கர குழப்பம். நான் ஷாக்காகி நின்ட்டேன். ஏம்மான்னு கேட்டேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு இந்த பிதாக்குமார் சந்தேகமே இல்லை. பிதாக்குமார பரிசுத்தாவே ஒரே தேவன் தான் 3ஆக செயல்பட்டார், 3 தான் 1, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் விலாவாரியை சொல்லி 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 இப்போ என்னாச்சுன்னா ஒவ்வொன்றும் ஏகப்பட்ட சந்தேகம் வருது. எந்த பக்கம் பார்த்தாலும் இது 1, 3, 2, 3, 3, 1, 2, 3 தலையை பிச்சுக்கிறதா இருக்குண்ணே.
அன்னைக்கு முடிவு பண்ணேன், இனிமேல் திருத்தவம் மட்டும் எங்கேயும் கிளாஸ் எடுக்கக்கூடாது. குழந்தை மாதிரி ஒரு ஃபெய்த் இருந்தாலே போதும், பரவ போய் சேர்ந்துடலாம், அவ்வளவுதான். ஆனால் நம்ம ஏன் இதெல்லாம் கற்றுக்கிறோம் சொன்னால், எனக்கு ஒரு வெற்றி வாழ்க்கை இருந்தால் தான் நான் என்ன செய்ய முடியும், மற்றவங்களை வெற்றி உள்ளவர்களாக நடத்த முடியும். கிறிஸ்தவம் என்பது நம்ம மாத்திரம் போகிறதில்ல, நாம் போகிறது மிக முக்கியம். அடுத்தது மற்றவங்களையும் கூட்டிட்டும் போகணும்ல. அதான் அப்பா பாடம், என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்துடுவேன் அல்ல, ஓடி வந்துடுவோம். ஏன்னா ஒருவனை தேவன் தொடுவதற்கு நோக்கம் அவங்களோடு மாத்திரமல்ல, அவங்களை கொண்டு ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்குள்ளே சேர்ப்பதற்கு தான் ஆண்டவர் தொடுகிறார். அப்படின்னா நம்ம போகிறதுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு குழந்தை மாதிரி ஒரு 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 குருட்டுத்தனமான ஃபெய்த் இருந்தால் போய் சேர்ந்துடலாம். ஆனால் அடுத்தவங்களை நடத்தணும்னா அவங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும், அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். உங்களுக்கு தெரியும் தான், பிரசங்கம் வேற உபதேசம் வேற. ஞாபகம் இருக்கா? பிரசங்கம் என்றால் என்ன? மனிதனுடைய அறியாமையை போக்குவது. ஆனால் உபதேசம் என்றால் மனிதனுடைய புரியாமையை மாற்றுறது. முதல்ல அறியாமல் இருப்பான் சபைக்கு வெளியே, இயேசுவை பற்றி சொன்னோன்னே ஒரு சபைக்குள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் ஏகப்பட்ட புரியாத காரியங்கள் அவனுக்கு வரும். அந்த புரியாமையை அவனுக்கு விளக்குனாதான் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அவன் அடுத்தவனுடைய அறியாமையை நீக்க போவான். இல்லைன்னா என்ன பண்ணுவான், அவனே சாகிற வரைக்கும் குழம்பிட்டு உட்காந்து கிடப்பான். ஆகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது நமக்காக மாத்திரம் இல்லை. ஏன்னு கேட்பாங்க, ஓடி ஓடி ஊழியம் பண்ணுறீங்களே, கொஞ்சம் எடுத்து ரெஸ்ட். என்ன சொன்னேன், நான் பரலோகம் போனியா? நான் ஊழியம் பண்ணுறது முதல் நோக்கம் என்ன, நான் போகணும் முதல்ல, அப்புறம் அநேகர் போவதற்கு நான் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால் நான் போகணுமே, நான் போகாமல் உங்களை போகணும் இப்படி சொல்ல முடியும். ஆகவே நமக்கு வெற்றி வாழ்க்கை என்பது மிக அவசியம். இதுக்கு நான் நேற்று ஆரம்பித்தேன், அன்ரியலைஸ்ட் பவர், அதாவது உணராத தேவனுடைய வல்லமை. மார்க் நற்செய்தியிலிருந்து மாத்திரம் உங்களுக்கு 7 காரியங்களில் 4 சொன்னேன்னு நினைக்கிறேன். நேற்று 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின பாவங்களை மன்னிக்க தேவனுக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுங்களா, ஆண்டவர் இயேசுட்ட நம்ம வரும்போது, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னியும் சொல்லணும் தெரியுங்களா. அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து ஆண்டவர்கிட்ட வர்ற வரைக்குள்ள எல்லா பாவங்களும் ஒரே மொமெண்ட்ல நம்ம விட்டு எடுபட்டு போகிறது, எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ரைட்டா? ரைட்டா? நம்ம இயேசுவிடத்தில் வந்தோம் என்னாச்சுது, ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்ட போது என்ன ஆச்சுன்னா, அது வரைக்கும் நான் எவ்வளவு பெரிய பஞ்சமா பாருகனா இருந்தாலும் அது முடிஞ்சு போச்சுது. தேவன் என்ன செய்வார் தெரியுங்களா, அதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் அதே தப்ப திரும்பி பண்ணுவேன். பண்ணும்போது ஆண்டவர் தலையில் அறைய மாட்டார். ஏன்னா அவருக்கு எப்படி பார்க்க மாட்டார் தெரியுங்களா, இது என்னுடைய 101வது பாவமா பார்க்க மாட்டாரு, 1வது பாவமா தான் பார்ப்பார். இப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட சின்ன தப்பு பண்ண என்ன பண்ணுறோம், டேய் செல்லம் அப்படி செய்யக்கூடாதுடா அப்படின்னுவான்ல. 2வது செய்தா என்ன, அவனுக்கு சொன்னேன் அவனுக்கு புரியாது. 3வது எருமை, அவனுக்கு சொன்னேன்னு அறிவு இருக்கா உனக்கு. 4வது 1000 முறை சொன்னேன்னு வரப்போம்ல, 3 முறை தான் சொல்லியிருப்போம். நம்ம ஆள் இருக்கிறானே கேடி நம்பர் 1, சாதாரண கேடி இல்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் ஐயா. கேடி 3 ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கோடியா, இவன் கேடியா இல்லையா? ஆண்டவருக்கே அல்வா கொடுக்குறான் பாருங்களேன். 3 தான் ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பான், 4வது என்ன, கோடி ஸ்தோத்திரம் ஐயா, பிராக்சியா கொடுக்குறாரு. ஹலோ, 3க்கு அப்புறம் கோடின்னு உனக்கு எவையா சொல்லி கொடுத்தான்? 3 ஸ்தோத்திரம் தான், 4வது கோடி. ஆண்டவரை துதிக்கல விடவாயா திருட்டு கணக்கு? எல்லா இடத்தையும் தான் திருட்டு கணக்கு எழுதுறீங்க. ஸ்தோத்திரம் பண்ணதுலையுமாயா திருட்டு கணக்கு? குழந்தைங்களை அடிக்குமே 3 தடவை சொல்லியிருப்பேன், 4வது 1000 முறை சொன்னாலும் அடிக்கிறோம்ல. ஹலோ, கத்தர் எப்படி தெரியுங்களா, நம்ம ஏற்கனவே 1000 முறை செய்துட்டு தான் வந்திருப்போம். ஆண்டவர்கிட்ட வந்து, அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இனி செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த 1000 டீம் டு பி கேன்சல்ட், அது ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. இனி கர்த்தருடைய மெமரியில் எது இருக்காது, அந்த 1000 சிலை செய்தது இருக்காது. நான் மறுபடியும் வந்த பிறகு திருப்பி செய்யறேன் தெரியுங்களா, அது எனக்கு 1001, ஆனா கர்த்தருக்கு 1. கர்த்தருக்கு அது 1 தான். இதைத்தான் நம்ம கர்த்தர் மன்னிக்கிற அந்த மன்னிப்பினுடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன தெரியுங்களா, 1000 தப்பு பண்ணிட்டு வந்தோம், கர்த்தர்ட்ட வந்த உடனே கர்த்தர் மன்னித்தா, அடுத்தது உள்ள வந்தோடனே நமக்கு என்ன தோணுதுங்களா, அந்த 1000 கூட கூட்டு வரோம். கர்த்தர் மன்னித்து விட்டதை யார் மன்னிக்கல, நானே என்ன மன்னிக்கல. அதான் நம்ம பிரச்சனை. அதான் அன்னைக்கு அப்படி பண்ணோம்ல, இன்னைக்கு இப்படி பண்ணோம்ல, அப்படி செய்தோம்ல. அநேகர் இன்னைக்கு மீட்கப்பட்டவர்கள் குற்ற உணர்வோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன குற்றம்? இப்ப செய்கிற பாவம் இல்ல, எப்போதோ செய்த பாவம். கர்த்தரை அறியாததுக்கு முன்னாடி செய்த பாப்பம் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா, அன்னைக்கு அப்படி பண்ணன அப்படி பண்ணன. அது நீங்கள் நாம் அப்படி அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும்
நீங்கள் நானும் எதை ஏற்றுக்கொள்ளல? கர்த்தருக்கு பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்குங்கிறத நம்ம அங்கீகரிக்கவில்லை. அதைத்தான் நான் சொன்னேன். அதுக்காக திருப்பி உள்ள வந்த பிறகு பாவம் பண்ணா அதை சொல்லல, அதுக்கு உட உண்டு. 1000 முறை தப்பு பண்ணிட்டு கர்த்தர் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வந்த பிறகு மறுபடியும் தவறு செய்ய என்ன உண்டு? தண்டனை உண்டு. அதுக்கு இன்னும் சொல்ல போனா அறியாமல் செய்த போது கொஞ்சம் அடி, இப்ப அறிஞ்ச போது அநேக அடிகள். நான் சொன்னது அது அல்ல. ஏற்கனவே செய்த பாவங்களுடைய அந்த குற்ற உணர்வுக்கு தெரியுங்களா? இன்னைக்கும் 1 யோவான் 1:9 வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கவனிச்சீங்களா? நாம உண்மை இல்லாதவன் தான், ஆனா நம்ம மன்னிக்கிற தேவன் நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர். அவர் ஒரு முறை மன்னிச்சுட்டார் வச்சுங்களா, திருப்பி என்ன செய்ய மாட்டார்? அதை திரும்ப அவர் நினைக்கவே மாட்டார். ஆனா நாம் மன்னிக்கப்பட்டோம் சொல்லிட்டு என்ன பண்றோம்? அதையே நினைத்து கொண்டிருக்கோம்ல. சங்கீதம் 32:5 வாசிங்க. சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். முதல்ல என்ன அக்கிரமம்? அக்கிரமம் என்றால் என்ன? ஆமா, ஒழுங்குக்கு மாறானது. கிரமம் என்றால் ஒழுங்கு. என்றால் என்ன? ஒழுங்கின்மை. யோகியன் என்றால் நல்லவர், கூட சேர்த்தா அயோக்கியன். ஹலோ, யோகியன்னா நல்லவர், கூட சேர்த்தா. அதே போல கிரமம் என்றால் ஒழுங்கான பாதையில் போறவன் அர்த்தம். சேர்த்தா என்ன ஆயிடும்? ஒழுங்குக்கு மாறா போகிறவன் அர்த்தம். அதுக்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை வேணா எழுதி கொள்ளுங்க. ஆவன். அந்த அக்கிரமத்துக்கு பயன்படுத்துற வார்த்தை என்ன? ஆவன். ஆவன் என்றால் ஆங்கிலத்தில் இனிக்விட்டியும்பாங்க. அதுக்கு சரியான அர்த்தம் என்ன? துர் இச்சைகள் அர்த்தம். என்ன? கெட்ட எண்ணங்கள், துர் இச்சை. ஆங்கிலத்தில் அதுக்கு இன்னொரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, பெர்வர்சிட்டி. பெர்வர்சிட்டி நடத்துறீங்களா? ஒரு அருவருப்பான, மற்றவன் கேட்டாலும் நம்மள மனுஷனாவும் நினைக்க மாட்டான். அப்படிப்பட்ட பேரு அந்த துரிச்சைகள். அக்கிரமத்துக்கு ஆவன் என்ற கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தை. ஆங்கிலத்தில் இனிக்விட்டி. இனிக்விட்டி என்ற பர்வர்சிட்டி, அதாவது வக்கரித்து போன புத்தின்னு அர்த்தம், வக்கரோன்னு அர்த்தம், சரியான வார்த்தை. அப்படின்னா கர்த்தர் எதை மன்னிப்பார்? அக்கிரமத்தை மன்னிக்கிறார். அடுத்து பாருங்க, பாவம்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன். என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். பாவத்துக்கு காட்டா என்ற அர்த்தம். பாவத்துக்கு பாவம், இந்த பாவத்துக்கு காட்டா. காட்டா பாவம் என்றால் வழியை விட்டு தப்பி போறவன், மிஸ்ஸிங் த வே. அக்கிரமம் என்றால் வக்கரித்து போன புத்திகளோடு வாழ்றவன் அர்த்தம். துரிச்சைகளுக்கு தன் உடலை ஒரு பாத்திரமாக பேணுகிறவன் அர்த்தம். பாவம் என்றால் காற்றா, அதுக்கு அர்த்தம் என்ன? வழியை விட்டு வேற பக்கம் போறவன் அர்த்தம். அது மிஸ்ஸிங் த வே, வழியை விட்டு போகிறவன் அர்த்தம். மூன்றாவதாக மீறுதல் ஒரு வார்த்தை இருப்பாருங்களேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். இந்த மீறுதல் இருக்கு தெரியுங்களா, இதற்கு பயன்படுத்துகின்ற எபிரேய வார்த்தை பேஷா. பேஷா பேஷா அந்த மீறுதல் ரெபல்லியன், கலகம் என்ற அர்த்தம். பேஷா என்ற அர்த்தம் என்ன? மீறுதல் என்றால் என்ன? கலகம், ரெபல்லியன். கலகம், ரெபல்லியன். அந்த சங்கீதம் 32:5 ஒரு மனிதனுடைய 3 நிலைமைகளை அற்புதமா கர்த்தர் எழுதி வைக்கிறார் பாருங்களேன். ஒன்று என்ன? அவன் யாரு? துர் இச்சைகளுக்கு தன் உடலை ஒரு பாத்திரமாக பேணுகிறவன், துர் இச்சைகளுக்கு தன் உடம்பை ஒப்பு கொடுத்தவன் என்ற அர்த்தம். அடுத்து அக்கிரமம், ஆவன் என்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். இனிக்விட்டி ஆங்கிலத்தில்.
ரெண்டாவது பாவம், காட்டா. பாவத்துக்கு ஆங்கிலத்தில் சின் என்ற வார்த்தை பயன்படுத்துவோம். மிஸ்ஸிங் த வே, போக வேண்டிய வழியை விட்டு போகக்கூடாத வழியில் நடக்கிறவன். மூன்றாவதாக மீறுதல், பேஷா. கத்தம் என்ன? கலகக்காரன், கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்கிறவன், மனிதனுக்கு விரோதமாக, சமுதாயத்துக்கு விரோதமாக, மற்ற மனிதர்களுக்கு எதிராக கலகம் பண்ற ஆளுன்னு அர்த்தம். இந்த மூன்றையும் இப்ப இந்த சங்கீதம் 32 திரும்ப வாசிங்க. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், நான் என்ன பண்ணல, என்னுடைய துர் இச்சைகளை மறைக்காமல், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என்னுடைய வழிதப்பி நடக்கிற அந்த தன்மைகள் என்ன செய்யல, நான் மறைக்காமல், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். என்ன பண்ணேன்? மீறுதல் என்ன பண்ணேன்? உங்களிடத்துல என்ன பண்ணேன்? நான் உங்களுக்கு கலகம் பண்ணனேன், தேவ மனுஷன் தேவ சபைகளுக்கு கலகம் பண்ணனேன். அது என்ன பண்ணேன்? அறிக்கை இடல, இடுவேன் என்றேன். அறிக்கை இடுவேன் என்றான். கவனித்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய அந்த மன்னிக்கிற தன்மையின் மேன்மை தெரியுங்களா? அவன் யார்? அவன் ஒன்று துரிச்சைகளுக்கு சொந்தக்காரன். யார் இவன்? வக்கரித்து போன ஒரு புத்தி உடையவன். இரண்டாவதவன் யாரு? வழிகள் நடக்க மாட்டான், தப்பான வழி நடப்பதே அவனுக்கு வாழ்க்கை. மூணாவது யாரவன்? கலகம் பண்ணுகிறவன், தேவனுக்கு ஒரு மனு பண்ணுவேன். ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுங்களா? திரும்ப வாசிக்க தம்பி அந்த வசனத்தை. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், என் அக்கிரமத்தை மறைக்காமல், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை ரெண்ட அறிவித்து விட்டார். ஆனா மூணாவது மீறுதலுக்கு தெரியாது, கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்றார் இல்லையா? இந்த கலகத்தை அறிக்கை இடுவேன். அறிக்கை இடல. 3 சரக்கு இருக்குது, 2 தான் கர்த்தர் சொன்னா, 1 சொல்லல. சொல்லணும்னு நினைச்ச போது கர்த்தர் முன்னாடி 3ஐயும் மன்னிக்கல. அந்த பாவத்தினால் வருகின்ற தோஷத்தை மன்னிக்கிறார் பாருங்க. இந்த 3ஐயும் மாத்திரம் மன்னிக்கல, பாவத்தின் அந்த கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின், பாவத்தினால் வருகின்ற ஒரு மனிதன் வாழ்க்கையில என்னென்ன விளைவுகள் வருமோ அதையும் கர்த்தர் என்ன செய்வார்? மன்னிக்க. இவன் சொன்ன பிறகு அல்ல, சொல்லணும்னு நினைச்ச போதே மன்னிக்கிறான். அதுதானே தேவனுடைய தன்மை. அப்ப நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? இன்னும் அந்த கடந்த காலத்து அக்கிரமம் அல்ல அந்த பாவம் மீறுதல அன்னைக்கு செய்தேன், ஆனா அதெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குமா என்ன? நான் நேற்று சொன்னேன் உங்களுக்கு, பழைய பாவத்தினுடைய தன்மைகள் திரும்ப என்ன பண்ணக்கூடாது, நம்ம சிந்தனைக்குள்ள வரக்கூடாது. ஒருவேளை இப்ப கையில் ஒரு அடிபட்டுன்னு வச்சுங்களேன், என் கையில் இங்க ஒரு மார்க் இருக்குது. கல்லூரியில் படிக்கும்போது இன்டர் காலேஜ் மேட்ச் விளையாடும் போது ஒருத்தன் ஃபுட்பால் என்ன பண்ணிட்டான்னா அந்த பூட்டை வச்சு என்ன மிதிச்சான். மிதிச்ச அந்த கையில் பட்டு அந்த பூட்டில் 2 ஆணி என் கையில் இருக்குது. இப்போ அப்படியே ஆணி இல்லை, ஆணியோட தடம். எப்போ சோப்பு போடும்போது அதை பார்ப்பேன், மிதிச்சானா அன்னைக்கு. இது சாகிற வரைக்கும் மறக்குமா? ஹலோ. ஆனா அது மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவன் வந்தபோது வாங்கி வேணும்னு ஒரு உரம் விட்டு தெரியுங்களா, அதை மறந்துடணும். ஹலோ. மகனை நீ என்ன மிரிச்சல்லடா, உன்னை நான் வச்சுக்கிறேன்டா, அது புத்தி இருக்கக்கூடாது. அதாவது பழைய பாவம் அந்த எப்படி பார்த்தாலும் என்ன வரும், அந்த நிகழ்ச்சிகள் ஞாபகம் வரும். ஆனா அதுக்கப்புறம் அந்த விளைவுகள் இருக்கு தெரியுங்களா, அது ஞாபகம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தோம், அப்புறம் என்ன பண்ணோம், அது எண்ணத்துக்கு வந்தால் நம்ம இன்னும் மன்னிக்கப்படலை, நாம மன்னிக்கல. அப்படியானால் கர்த்தருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம்னா, கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகள் இருக்கலாம், அந்த தவறுகளை அப்பாட்ட சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு? பாவத்தை மாத்திரம் மன்னிக்கல, பாவத்தின் தோஷத்தையும் மன்னிச்சிருக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்றேன்? அந்த பாவத்தோட தோஷம் என் வாழ்க்கையில இருக்குதுன்னு நினைச்சா நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா? கர்த்தருக்கு என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை நான் சொல்றேன்னு அர்த்தம். நம்முடைய வெற்றி வாழ்க்கை முதல்ல என்ன, அந்த பழைய குற்ற உணர்வு என்ன தெரியுங்களா, நீங்கள் முன்னேறி போகாதபடி தடுக்கும். ஒவ்வொரு அடி எடுத்து கர்த்தருக்குள்ள வைக்கும் போது என்ன தோணுங்களா, ரொம்ப யோகிய நீ அப்படி பண்ணலையா, பின்னாடி போயிடுவோம் தானா, ஊழியம் செய்ய முடியாது என்ன தோணும் தெரியுங்களா? நமக்கே தகுதி இல்லை, நம்ம எங்க அடுத்தவனு போய் சொல்றது? ஏன்? அந்த பழைய குற்றத்தினுடைய அந்த பாதிப்பு இன்னும் வடு இருக்கலாம், அது மறையாது. அதை பார்த்த உடனே நினைவு வரலாம், ஆனா அதனுடைய விளைவுகள் திரும்பி வரக்கூடாது. இல்ல, ஒரு இடத்த பார்த்த உடனே முன்னாடி செய்த தவறு ஞாபகத்து வரலாம். ஒருத்தர் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகணும்னு சொன்னான், பிரதர் இந்த பஸ் ஸ்டாண்டில் பழைய காலத்தில் பண்ணின அட்டூழியம் இருக்கு பிரதர், உள்ள நுழைஞ்சோன்னா சோடா விற்கிறோம், ஒருத்தர் என்ன பார்த்தோன்னு ஓடிடுவான், பாட்டில் எடுத்து ஒன்று டொமான்னு ஓட தானே, அது ஒன்றை விட்டு போயிடணும். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் என்ன தோணணும், ஒரு பஞ்சமாக பாடகனாக இருந்தேன், என் ஆண்டவர் என்ன மன்னிச்சார, அதுதானே ஞாபகத்துக்கு வரணும். அதை விட்டு இறக்கக்கூடாது. அன்னைக்கு என்ன பார்த்தா ஊரே நடுங்கும் பிரதர், பஸ்ல ஒரு ரூபாய் வரமாட்டான் பிரதர், நான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தான்னா அப்ப நீ எங்க தான் இருக்கிற?
அதைத்தான் மன்னிக்கும். அதுதான் தேவனுடைய அந்த வல்லமையை நாம் ஏற்றுக்கொண்டால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அந்த பழைய நிலைக்கு போக மாட்டோம். அப்படி இருந்த கர்த்தர் என்ன தூக்கிட்டாரு, அப்படி இருந்த அவர் என்னை மாற்றினாரே. அதுதான் மார்க் 2:7. ரெண்டாவது ஒன்றை கவனித்தோம். மார்க் 2ஆம் அதிகாரம் 12 வாசித்தோம். அவருக்கு என்ன வல்லமை உண்டு? டு ஹீல், குணமாக்குகின்ற வல்லமை கர்த்தருக்கு உண்டு. உங்களுக்கு தெரியும் தானே, யெகோவா ராஃபா. அதுக்கு அர்த்தம் என்ன? பரிகாரியாக கர்த்தர் தமிழ்ல மொழியாக்கம் பண்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? யெகோவா ராஃபா என்றால காட் த ஹீலர். அந்த சரியான அர்த்தம் என்ன தெரியுங்களா? உள்ள குணமாக்குறவர் அர்த்தம். நான் யாரு? ஐ அம் த ஹீலர் தட் ஹீலத் யூ. நான் தான் யெகோவா ராஃபா, உன்னை குணமாக்குகிற கர்த்தர் சொல்றா தெரியுங்களா? அந்த குணம் எதுலன்னு சொன்னா முதல்ல எங்க வரணும் தெரியுங்களா? உள்ள, அப்புறம் வெளியே. யெகோவா ராஃபாவுடைய அர்த்தம் என்ன? He is the healer of the soul. உள்ளான மனுஷனை குணம். பின்னாடி நம்ம அதை கவனிப்போம். அப்படி ரெண்டாவது தேவன் யாரு? குணமாக்க வல்லமை உள்ளவர். இதை நீங்கள் நானும் உணர வேண்டும். மூன்றாவதாக கவனித்தோம். மார்க் 4:41 அவர் புயல் காற்றையும் கொந்தளிக்கின்ற கடலை என்ன செய்ய முடியும்? அவரால் அடக்க முடியும். அந்த இடத்துக்கு நாம் வந்து விட்டால் என்ன வந்துறீங்களா? My God can still any tempest in my life. என் வாழ்க்கையில் உள்ள எந்த புயலையும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? அடக்க முடியும், அமர்த்த முடியும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அவர் எழுந்து இறையாதே அமைதலா இரு. ஒன்று காத்து என்ன பண்ணிருந்தான்? என்னம்மா அமைதல் ஐட்டம் போட்டு தெரியுங்களா? இங்கிலீஷ்ல எழுதுவான் the wind died down எழுதுவான். காத்து செத்து போச்சான். சும்மா அமர்ந்தா மறுபடியும் எழுந்துருவான்ல. ஹலோ, சில பாய்ஸ் இருக்கான் தெரியுங்களா? ஒரு 4 வயசு 5 வயசு பசங்களை அவ்வளோ சீக்கிரம் உட்கார வைக்க பார்த்துருக்கீங்களா? ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பான். என்னவோ ஜம்பிங் மேன் மாதிரி ஜம்ப் பண்ணி, ரப்பர் மேன் மாதிரி ஜம்ப் பண்ணுவான். அப்படியே அவனை பிடிச்சி உட்கார வச்சுக்கணும் இருப்பான். கையை விட்டியா மறுபடியும் பண்ண காத்த கத்துறன்னு சொல்றாரு. இறையானே அமைதியாக இரு. உடனே பண்ணாரு. விண்டு காத்து அமர்ந்ததுன்னா உட்கார்ந்ததுன்னு அர்த்தம். உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? மறுபடியும் எழுந்திருப்பான்னு அர்த்தம். ஆனால் ஆங்கிலத்தை மொழியாக்கம் பண்றான். the wind died down. அதுக்கு அர்த்தம் என்ன? இனி உன் வாழ்க்கையில திருப்பி மகனாக எழுந்திருக்கவே மாட்டான், செத்தே போயிட்டானே. எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு? கர்த்தர் வல்லமை என்ன? He can make the wind to die down in my life. என் வெற்றி வாழ்க்கைக்கு இது மிக அடிப்படையானது. இன்னைக்கு வந்து இந்த காத்து போயிடுச்சு, நாளைக்கு வராமலாம் இருக்கும். சில அம்மாமாரு தங்கம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுங்களா? அப்பா வெளியே போயிட்டு வராருன்னு வச்சுங்களா, அது வெளியூர் போயிட்டு வராருன்னா இந்த இவ்வளோ நிலத்தில் ஒரு 10 சாக்லேட் வாங்கிட்டு வருவார் தெரியுங்களா? ஹலோ, கடை பக்கம் போகவே மாட்டீங்களா? எந்த மொழி முழிக்கிறீங்க? வெளியே போனீங்கன்னா பிள்ளைங்களே ஏதாவது வாங்கிட்டு வாங்க, சரியா? அடுத்த வீட்டுக்கு போனால் மறக்காமல் ஏதாவது வாங்கிட்டு போங்க. என்ன பண்ணுவார் தெரியுங்களா? ஒரு 10 இவ்வளோ பெருசில் இவ்வளோ பெரிய அகலத்தை வாங்கிட்டு வருவார். வந்தவொடனே என்ன பண்ணால் 10ஐயும் பையன்கிட்ட கொடுப்பார் பாருங்களேன். அதான் அப்பா. அம்மா இருக்கு தெரியுங்களா? கொண்டா கொண்டா மொத்தத்தையும் பிடுங்கி வச்சுட்டு அதில் உள்ள எது இழைச்சதோ அதை கொடுங்க பாருங்களேன், வச்சு தின்னுத. மீதி 9 அப்புறமா கொடுக்கலாம். அதானே அம்மா. ஹலோ, இது அப்பா. அது அம்மா என்ன பண்ணு தெரியுங்களா? எடுத்து அப்படியே கொடுத்தா என்ன பண்ணும்? கொஞ்சம் வச்சுக்க, அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த அம்மா மாதிரி சொல்றதை பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துட்டு என்ன சொல்ல தெரியுங்களா? டே, அப்பா அப்பா சம்பாதிக்கிறாரா, அப்பா நல்லா இருக்கிறாரா, இன்னைக்கு வாங்கி கொடுத்தா சாப்பிட்டுக்கோ, நாளைக்கு இது இல்லாத ஒரு நிலை வரும், தரித்திரம் பிடிச்சத நல்லதே உன் வாயில வராதா, நாளைக்கு இதை விட 20 சாக்லேட் வரான்னு சொல்லி கூட உனக்கு என்ன கேடு? உனக்கு நல்லா இருக்கும் போதே நாசமா போறதை பத்தி ஏன் சொல்லிட்டு இருப்பானே? இப்ப அப்பா சம்பாதிக்கிறாரு, அப்பா நல்லா இருக்கிறாரு, நாளைக்கு அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துட்டாருன்னா யாரும் வாங்கி தருவாங்க? ஏன்னா நல்லா இருக்கிறவன கொன்னே போட்டுருவோம் போல தெரியும். கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன தெரியுங்களா? காத்து செத்து போச்சுன்னா மறுபடியும் எழும்பாடு என் ஆண்டவர் உட்கார சொல்லியிருக்கார். ஒரு ஞாபகம் இருக்கும், எனக்கு சைனஸ் வந்து ரொம்ப கடுமையான பாடுபட்டேன். 11 மாதங்கள் ரட்சிக்கப்பட்டு 3 மாதத்துல எனக்கு சைனஸ் பிரச்சனை வந்தது. சைனஸ் பிரச்சனை எங்கேயும் உட்கார முடியாது, கடினமா. நான் ரட்சிக்கப்பட்ட ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டேன், பேய் மாதிரி ஓடிட்டு இருந்தேன். கடுமையான தலைவலி, அந்த தலைவலியில் ஓடுவேன், முடியல நான் படுத்துப்பேன், ஓடுவேன். 11 மாதங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அத்தனையும் பண்ணி பார்த்தேன், ஹீல் ஆகலை. ஆனால் ஒரு கம்யூனியன் சர்வீஸில் நான் முதல் ஆளாக உட்காந்துருப்பேன். எங்கள் சர்ச்சில் எங்கள் புல்பீட் இவ்வளோ கூட கிடையாது, இல்லை கால் கூட இருக்கு, அவ்வளோதான் இருக்கும். எங்கள் பாஸ்டர் கம்யூனியில் பேசிட்டு இருக்காரு.
இதுல நீ தகுதி இல்லாம பங்கு பெற்றன்னா உனக்கு பலவீனம் வரும், உனக்கு வியாதி வரும், ஏன் செத்து கூட போயிடுவ. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கா தலைவலி மண்டையை உடைக்குது. நான் என்ன பண்றேன், அப்போ ஜெபம் பண்றேன். அப்படின்னா தகுதியோடு பங்கு பெற்றா பலவீனம் போயிடணும்ல, வியாதி போயிடணும்ல, செத்து கிடந்தா கூட உயிரோடு எழும்பிடணும்ல. ஒரு குழந்தை மாதிரி யோசிக்கும் போது எங்க பார்த்து சொன்னாங்க. அப்புறம் 41 வருஷம் ஊழியத்துல ஒரு நாள் கூட நான் இப்படி சொன்னதே இல்லை. ஆனா அன்னைக்கு பார்த்து சொன்னார். அது நான் என்ன யோசிக்கிறேனோ அதை எங்க பார்த்து சொல்றாரு. அப்படின்னா நீ தகுதியோடு பங்கு பெற்றா நீ பலவீனம் போயிடும்ல, நீ வியாதியோடு. நான் இதை யோசிக்கும் போது எங்க பார்த்து சொல்றாரு, at the moment I was healed. பார்த்து ஜெபம் பண்ணல, அவர் சொல்லும் போதே நான் குணமாயிட்டேன். கிட்டதான் குணமாயிட்டேன். 31 ஆண்டுகள் ஆகுது, எனக்கு ஒரு தலைவலி கூட வந்ததில்லை இது வரைக்கும். ஏன் தெரியுங்களா, என் ஆண்டவர் காற்றை பார்த்து ஊக்காடுறான்னாரு, அது செத்தே போச்சு, அது வராது. ஏன் தெரியுங்களா, God has healed me. என் ஆண்டவர் என்ன குணமாக்க எப்படி திரும்பி வரும்? அது அதை நான் உணர வேண்டாமா? அந்த உணர்வு நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு வெற்றி வாழ்க்கையில் அடுத்தபடிக்கு தானா போயிடுவோம். நம்ம தான் ஏற்றுக்க மாட்டோம். இப்போ போயிருக்கு, அப்புறம் பாரு நிறைய சேர்த்து வரும் பாரு, இது வேற. அப்படி அது இப்படி ஒரு ப்ரெடிக்ஷன் வேற. அப்புறம் வந்தவொன்னு சொல்லுவாங்க, நான் சொல்லலை அப்பவே எனக்கு தெரியும் இப்படி வரும்னு. வந்ததுக்கு காரணம் நீ சொன்னது தான். வாயை வச்சுட்டு ஒழுங்கா இருந்தா இது வந்திருக்காது. நீ விசுவாசத்தோடு அறிக்கையிட்டல. பாட்டு போனோம், மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும், மனுஷனால் கூடாதது தேவனாலே. அவிசுவாசத்தை இதை விட சூப்பரா அறிக்கையிடவே முடியாது. ஒரு கீபோர்டு, ஒரு பேடு, ஒரு பேஸ் கிட்டார், அப்புறம் ஒரு மேனுவல் ட்ரம் வச்சு மண்டையை கழிச்சோம்னா மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். அப்படியா சொல்லியிருக்கு பைபிள்ல? ஹலோ, அப்படியா சொல்லியிருக்கு பைபிள்ல? மனுஷனால் கூடாததுன்னு ஆண்டவர் சொன்னது பரலோகம் வர்றதை பற்றி சொன்னார். மார்க் 10ஆம் அதிகாரம் 17 பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்கார வாலிபன் ஆண்டவர் இயேசுட்ட வந்தான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனோட என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னாரு, கற்பனையை கை கொள்பா. எந்த கற்பனை? உடனே இயேசு சொன்னார் கற்பனைகளை. அவன் சொன்னான், இதை என் சிறு வயது கொண்டு கை கொள்ளுகிறேனே. இப்போ ஆண்டவர் சொன்னார், ஆனாலும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குப்பா, நீ உனக்கு கொண்ட யாவற்றையும் விற்று தர்மத்தை கொடுத்து என் பின்னாடி வா. ஸோ அவனுக்கு சாத்தியம் இல்லை, திரும்பி போயிட்டான். அப்போ ஆண்டவருடைய கமெண்ட் என்ன தெரியுங்களா, ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்குள் வருவது எவ்வளவு அரிதாக இருக்கிறது, ஊசியின் காதல ஒட்டகம் நுழைவது போல. உடனே நம்ம அண்ணன் பிக் பீட்டர் இருக்கார் இல்லையா, அந்த கிரேட் பீட்டர், உடனே அவர் என்ன பண்றாரு, அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே அப்படின்னா யார் தான் ஆண்டவரே வருவான்? அப்போ சொன்னாரு, மனுஷனால் இது எது பரலோகம் வர்றதுக்கு. அது ஒண்ணுக்கு தான் சொன்னார் ஆண்டவர் அந்த வார்த்தை. எல்லாத்துக்கும் இட்ஸ் நாட் அ காமன் ஸ்டேட்மெண்ட். பரலோகம் வர்றதுக்கு நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், உண்மையா ஊழியம் பண்ணேன், உத்தமமா இருந்தேன், இதை காட்டி யாரும் பரலோகத்துக்கு வர முடியாது. கர்த்தரோட இரக்கம் தான் உங்களை இன்னும் பரலோகம் கொண்டு போகணும். ஏன்னா தன்னைத்தானே ஒருவன் என்ன செய்ய முடியாது, நீதிமான் ஆக்கி கொள்ள முடியாது. எப்படிதான் நீதிமான் ஆக முடியும்? ரோமர் 5:1 பார்த்தீங்கன்னா, இவ்விதமாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் அப்படியே குமாரன் மூலமாக நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1 வாசிங்க. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நீதிமானாக்கப்பட முடியும்? நமது கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிருபையின் மேல் நம்ம வைக்கிற விசுவாசத்தினால தான். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்களே, லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 இருந்து. ஆயக்காரனும் போனான், பரிசேயனும் போனான். பரிசேயன் போனா மார்தட்டி சொன்னான், நான் யாரு, எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறேன், வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுகிறேன், எல்லாவற்றும் நான் என்ன பண்றேன். அந்த ஆயக்காரனை போல பாவியெல்லாம் இப்படிலாம் பேசினான். எது, அவன் நீதியை கர்த்தருக்கு காட்டினான். ஆனா ஆயக்காரனை பண்ணா மார்பிளை அடித்துக் கொண்டு பாவியான மேல் கிருபையாகிறோம். 14ஆம் வசனம் வாசிங்க, லூக்கா 18:14. எல்லாவற்றையும் 14. அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிச்சீங்களா? அவன் என்ன அர்த்தம், இவன் அர்த்தம்? ஆலயத்துக்குள்ள உள்ள நின்னது யாரு? பரிசேயன். தூரத்தில் நின்றவன் யாரு? இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? அவன் அல்ல. இவன் கர்த்தர் எங்க போயிட்டாரு? ஆயக்காரன்.
கவனிங்க, இது இது ஆலயம் அப்படின்னா இங்க மகா பரிசுத்தலம் இருக்குது. பரிசேயன் இங்க நிற்கிறான், ரைட்டா? ஆயக்காரன் இங்க நிற்கிறான். கர்த்தர் பார்த்தாரு, இங்க வந்து சுயநீதி பேசினா பார்த்தீங்களா? கர்த்தர் பார்த்தாரு, இவங்கிட்ட இருந்தா நம்ம கெட்டு போயிடுவான்னு இவர் இங்க போட்டு இங்க போயிட்டாரு. இங்க நின்று பாரு, அவன் அல்ல. கவனித்துக் கொள்ளுங்க, சுயநீதி பேசினா கர்த்தர் அட்ரஸே மாத்திடுவார், கர்த்தர் இடத்த மாத்தி போயிடுவார். இவங்கிட்ட நின்னா அவன் பாவம் நம்மளை கெடுத்துட்டான்னு என்ன பண்ணிட்டாரு, அந்த பாவி கிட்ட போய் நிற்கலாம் நின்றுட்டார் பாருங்களேன். ஏனென்றால் நம்முடைய எந்த கிரியைகளையும் காட்டி நம்ம என்னவாக முடியாது, நீதிமான் ஆக முடியாது. தசமம் கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், பரிசுத்தம் வாழ்றேன், அவனோட எல்லாம் சரிதான். ஆனால் நீதிமானாக்கப்படுவதனால விசுவாசத்தினால. அப்போ தேவனுடைய கிருபையின் மேல் நம்ம வைக்கிற விசுவாசம் என்ன பண்ண நம்ம நீதிமான் ஆக்கும். அதைத்தான் இயேசு சொல்கிறார், ஐஸ்வர்யான் பரலோகத்துக்கு வர எவ்வளவு கடினமானது, ஊசியின் காதில் ஒட்டகம். அப்ப அப்படின்னா யார் தான் வர முடியும்? ஊசியின் காலில் ஒட்டகம் போகாத. மனுஷனால் இது அர்த்தம் என்ன? அந்த இடுக்கமான வாசல் வழியாக நுழைகிறதுக்கு அநேக பிரயாசப்படுவாங்க, அவர்களால் கூடாமல் போகும். லூக்கா 13:24. லூக்கா 13:24 சொல்ல தெரியுங்களா? வாசிங்க 13:24. லூக்கா 13:24. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று. அநேகர் என்றால் ஒருத்தம் கூட உள்ள வரமாட்டான்னு அர்த்தம். அவர்கிட்ட கேட்டவனாவது கொஞ்சம் நல்ல இறக்கத்தோடு கேட்டான். பரலோகத்துக்கு வரவர் கொஞ்சம் பேர், சில பேர் தானாவது கேட்டான். ஆண்டவர் ஒருத்தனும் வரமாட்டான்ட்டார் பாருங்களா. அதுதான் அவர் கேட்ட கேள்வி என்ன? 13 வசனம் வாசிங்க தம்பி. 13. அவள் மேல் தமது கைகளை. லூக்கா 23. லூக்கா 13. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, அப்பொழுது ஒருவன் ஆண்டவர் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர்தானா என்று கேட்டான். இவனே தங்கமானவன். என்ன கேட்டான்? பரலோகம் வர்றது கொஞ்சம் பேரெல்லாம் கேட்டான். ஏசா சொல்லிட்டாரு, ஒரு பயிலும் வரமாட்டான்ட்டார். அப்படியான பரலோகத்துக்கு யார் தான் போவாங்க? மனிதன் தன்னுடைய எந்த பிரயாசத்தை காட்டி என்ன செய்ய முடியாது, உள்ள போக முடியாது. கர்த்தருடைய இரக்கம் இருந்தா மாத்திரம்தான். ஆமென், ஆமென். அப்படின்னா நீதிமானாக்கப்படுவது உங்க கையில என் கையில இல்லை, அது கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான். இப்ப என்ன வேண்டும்? நம்ம வாழ்க்கையில் உள்ள புயல்களை அடக்குவது யாரால தான் முடியும்? கர்த்தரால முடியும். அது அங்கீகரிக்க வேண்டும். 4வதாக ஒன்றை கவனத்தை அழைத்து மார்க் 5:41-42 என்ன செய்ய முடியும்? தேவனால மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியும். மார்க் 5:41-42 நம்ம நேற்று கவனித்தோம். தேவனால் என்ன முடியும்? மரித்து கிடந்தாலும் என்ன, சிறு பெண்ணே எழுந்துருன்னு கையை பிடிச்சி அவளை தூக்கி விட்ட போது என்ன பண்ணா? அவள் எழுந்தாள் இல்லையா? அப்படின்னா தேவனுக்கு என்ன வல்லமை இருக்குது? மரித்தவனை கூட என்ன செய்ய முடியும்? உயிர்ப்பிக்க முடியும் நம்ம ஆண்டவரால. மார்த்தாள் இன்னைக்கு சொன்னாங்க, ஆமா ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஒரு நாள் வரும் ஆண்டவரே, அன்னைக்கு எல்லாரோட லாசரும் எழுந்திருப்பான். அவன் சொல்ல, இல்லப்பா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் இப்பவே பிழைப்பான். எப்போ நாம் பிழைப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆனா என்ன வேண்டும்? இப்ப உயிரோடு எழுந்திருப்போம். அந்த நம்பிக்கை இருந்தால்தான் நம்ம தேவன் என்ன பண்றோம் தெரியுங்களா? அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்திருக்கிறோம், அங்கீகரிக்கிறோம் அர்த்தம். 5வதாக மார்க் 8:4. மார்க் 8:4. அதற்கு அவருடைய சீசர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்த அப்பங்களை கொண்டு வந்து. unrealized power of Jesus by his disciples. அவருடைய சீஷர்களால் ஆண்டவர் இயேசு மட்டுப்படுத்தப்பட்டார் பாருங்களேன். என்ன சொல்றாங்க? ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கப்பா. ஒன்னு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நிறைய சாத்தியமற்றவைகளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? திரும்ப வாசி. அதற்கு அவருடைய சீசர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்த அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். என்ன சொல்றாங்க அவங்க? உங்களுக்கு நேரம் இருக்கும்னா, நேரம் இருக்கிறது கஷ்டம் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்க. மார்க் 6 இயேசு 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு அநேக ஆயிரங்களை போஷிப்பார். மார்க் 8 7 அப்பங்களும் சில சிறு மீன்களை கொண்டு 4000 பேருக்கு மேற்கிட்ட போஷிப்பார். சரியா? சரியா? இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? நான் ஒரு நாள் இங்கே கிளாஸ் எடுத்திருக்கேன். சரியா? உங்க முகத்தை பார்த்தா எனக்கு தெரியும், எடுக்கவே இல்லை. எங்கேயாவது சொல்லிட்டு இங்க வந்து சொன்னேன்னு எங்க மேல அபாண்டமா பழி சுமத்துங்க. அப்படித்தானே?
பழைய நோட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க, அது உங்களுக்கு விரோதமாக சாட்சி கொடுக்கும். என்னன்னா 6ஆம் அதிகாரத்தில் சாப்பாடு போட்டார் ஆண்டவர், 8ஆம் அதிகாரத்திலையும் மறுபடியும் சாப்பாடு போடுறாரு. இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சீஷர்கள் வளரவில்லை, வீழ்ந்திருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். அதை ரெண்டையும் மாத்திரம் நீங்க செக் பண்ணி பாருங்க. குறைஞ்சது ஒரு 7 விதமான அந்த ஒற்றுமை வேற்றுமை இருக்காரு ரெண்டு. இது மார்க் 6ஆம் அதிகாரத்தையும் மார்க் 8ஆம் அதிகாரத்தையும் அந்த 5 அப்பம் 2 மீன் 7 அப்பம் சில சிறு மீன்கள், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா குறைந்தது 7 விஷயத்திலேயாவது சீஷர்கள் குறைஞ்சிருப்பாங்க. அதில் அப்படியானால் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டிய என்ன பண்றாங்க, குறைஞ்சிக்கிட்டே வராங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, ஏற்கனவே 5 அப்பத்தை என்ன பண்ணாரு, 2 மீனை கொண்டு அநேக ஆய்களை சாப்பாடு போட்டிருக்க. இப்ப என்ன சொல்றாரு, நீங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? வேதனை கொஞ்சம் கணக்கு போட்டீங்கன்னா மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4 இந்த நிகழ்ச்சியை கணக்கு போட்டீங்கன்னா 16 விதமான சாக்கு போக்கு சொல்லுவாங்க. 1-2 சாக்கு போக்குல அப்பம் கொடுக்க முடியாது என்பதற்கு 16 ரீசன்ஸ், 16 காரணங்கள் சொல்லுவாங்க. 4ஐயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா. அப்படி என்றால் முடியும் என்று சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்ல, முடியாது என்று சொல்றதுக்கு நிறைய பேர் வராங்க பாருங்க. ஆண்டவர் நீங்களே சாப்பாடு பண்ண என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவரே உங்களுக்கு சென்ஸே கிடையாதா, நம்ம எங்க இருக்கிறோம், வனாந்திரத்தில் இருக்க ஆண்டவரே, எங்க கடைக்கு போவோம், என்ன ஐயங்கார் பேக்கரியா இருக்கு பக்கத்துல, ஓடி போனோம் பேக் பண்ணி கூடுறியான்னு வாங்கிட்டு வர்றதுக்கு. என்ன கேட்கறான், வனாந்திரம். அடுத்தது எங்க எவ்வளவு இருக்கா, அநேக ஆயிரங்கள் இருக்காங்க, பணத்துக்கு நாங்க எங்க போவோம், காசு எங்க இருந்து வரும், கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படி நம்ம என்ன இடத்துக்கு வரோம் தெரியுங்களா, ஆண்டவரால நம்ம போஷிக்க முடியாதுங்கிற இடத்துக்கு வந்தோம்ல. இத்தனை ஆண்டுகள் போஷித்தார. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். என்ன கேட்கிறாங்க, எண்ணத்தை குடிப்போம். நியாயமான கேள்விதான். 16ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனமானால் தாவிலை. இந்த கூட்டம் முழுவதையும் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். கவனிச்சீங்களா? 15:24 என்ன கேட்டாங்க, எண்ணத்தை குடிப்போம். 16:3 எண்ணத்தை புசிப்போம். 2 கேள்வி தானே. இவங்கெல்லாம் யாரு? சிவந்த சமுத்திரம் பிளந்து மகத்துவமான 15:21 வாசிங்க. 15:21 மீரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையா வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். என்ன பண்ணாங்க? துதிக்க முடிஞ்சது இல்ல. 15:21 துதிக்க முடிஞ்சது, 15:24 முறுமுறுக்க முடியுது இல்ல. அது எப்படி சாத்தியம்? ஒரே வாயிலிருந்து துதியும் வந்தது, அப்புறம் சபித்தலும் வருது இல்ல. என்ன கேட்கிறாங்க? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம். லூக்கா 12:29 வாசிங்க. லூக்கா 12:29. லூக்கா 12:29. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். கவனிச்சீங்களா? அதாவது ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த யூதன் கேட்ட கேள்வியைத்தான் இயேசு வந்த போதும் கேட்கிறாங்க. அதாவது இயேசுக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வியைத்தான் இயேசு இருந்த போதும் கேட்டோம். அவர் 2000 வருஷம் ஆனவர் நாமளும் இந்த கேள்வி தான் கேட்டு உட்கார்ந்துருக்கோம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், அதான கேட்டு உட்கார்ந்துருக்கோம். அப்படி என்றால் நமக்கு என்ன தெரியுங்களா? அவர் God can't feed us. நம்ம போஷிக்க அவரால முடியாதுங்கிற இடத்துல தானே உட்கார்ந்துருக்கிறோம். கையங்காலம் தாண்டா நமக்கு உதவி, அப்படித்தானே பிள்ளைகளை சொல்லி வளர்க்குறோம். கர்த்தர் தான் உனக்கு உதவின்னு சொல்லாது. கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம பிள்ளைகளையும் நாமும் கற்றுக் கொடுப்பதில்லை, நாமும் ஆயத்தமா இல்லைல்ல. நாம இன்னைக்கு ஆயத்தமா இல்லைல்ல. எங்க பாட்டு சொல்லுவா, கீழே விழுந்தா கூட 2 படி மண்ணோட எழுந்திருக்கண்டானுவாங்க. தவறி கீழே விழுந்தா கூட சும்மா விழுந்த, எதுக்கு ஏன் சும்மா எழுந்திருப்பானே, விழுந்ததுக்கு லாபமா இருக்கு, 2 படி மண்ணை வாட்டி வாம்பான். அதுதானே நம்முடைய பழக்கம். விழுந்ததை விழுந்துட்டோம், ஏன் சும்மா விழுந்து எழுப்பானே.
இந்த விழுந்தவங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு நீங்கள் விழுந்திருப்பீங்க. இந்த விழுந்தவங்கள பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க விழுந்த உடனே? சட்டையெல்லாம் தட்டுவாங்க தானே. அப்படி எழுந்த பிறகு விழுந்த உடனே முதல்ல அப்படி ஒரு ரவுண்டு ஒரு லுக் ஒன்று விடுவாங்க. அப்படி அதாவது விழுந்தது பிரச்சனை இல்லை, யாரும் பார்த்துட்டாங்க தான் பிரச்சனை. தப்பி தவறி ஏதாவது ஒரு முட்டை கண்ணு பார்த்துட்டுன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தது விழுந்துட்டோம், சுற்றி பார்த்தோம், ஒருத்தர் நம்மளை பார்த்து நிற்க வச்சுக்கொண்டு என்ன பண்ணுவோம்? சிரிப்போம். அங்கே அர்த்தம் என்ன? எனக்கு அடிப்படலையே, செமத்தையா வாங்கிட்டு இருப்பார் ஆள். ஆனால் என்ன பண்ணுவோம்? அடி. இதான் நம்ம இயல்பு. யாராவது வாங்கிட்டு இருப்போம் நல்ல, ஆனால் என்ன பண்ணுவோம்? நடிக்க கற்றுக்கொண்டோம் தெரியுங்களா? ஒன்றுமே பண்ணல, இன்னைக்கு விழுந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? விழாத மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கோம்ல. ஒருத்தர் தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்க ஏறினானா, பாடி தூரம் போயிட்டு இருக்கும்போது தோட்டக்காரன் வந்துட்டானா, டேய் எங்க என்னடா பாரு புல்லு பறிக்க போனேன் ஏறினானா. தென்னை மரத்தில் ஏதுடா புல்லு? அதான் கீழே இறங்கிட்டு இருக்கேன்ல, அங்கே போனேன் புல்லு இல்லை அதனால கீழே. ஏன்டா கோமாளிங்க, இன்னைக்கடா நீங்கள் உருப்படுவீங்க? தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்க போனோம், மாட்டினா என்ன பண்ணுறான்? புல்லு பறிக்க போனாராம். தென்னை மரத்தில் மேலே எங்கடா புல்லுன்னு கேட்டால் போனேன் புல்லு இல்லை அதான் இறங்கிட்டே இருக்கேன்ல. எவ்வளவு காலம் இப்படியே சமாளிச்சுட்டு இருப்போம். ஏன்டா கீழே விழுந்தேன்னு கேட்டால் அந்த மண் வச்சிருக்கல, இதான் கீழே விழுந்தேன். தடிக்க விழுந்ததுன்னோ விழுந்தது தான், மண்ணை ஏன் எடுக்கணுமா கேட்டால் இதுக்கு தான் கீழே விழுந்தேன், மண் எடுக்கத்தானே கீழே விழுந்தேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த சமாளிக்கிற வேலை கொஞ்சம் நிறுத்திட்டு என்ன பண்ணோம்? என் ஆண்டவரால் என்னை போஷிக்க முடியும், என் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? என்னைக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்க முடியும். அதனால ஏசாயா 33ஆம் அதிகாரம், ஏசாயா 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த 15ஆம் வசனத்துல கர்த்தர் விரும்புகிற 6 விதமான குணாதிசயங்கள் இருக்கும். யாருக்கு இது 15 கூட வாசிங்க தம்பி. நீதியாய் நடந்து, நீதியாய் நடந்து, செம்மையானவைகளை பேசி, செம்மையானவைகளை பேசி, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, வெறுத்து, பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனவனோ. அப்படின்னா 6 காரியங்கள் இருக்கு பாருங்களேன். திரும்ப வாசிங்க. ஒண்ணு இருக்குது, நீதியாய் நடந்து. முதல்ல காலு, இந்த கால் எப்படி நடக்கும்? நீதியாய் நடக்கும். அடுத்தது செம்மையானவர்களை பேசி, நல்ல வாய். அடுத்தது இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. அடுத்தது என்ன? மனம். அது என்ன செய்யும்? ஆதாயமா தப்பான வழியில் வருதா, வேணாம் போ. அடுத்தது பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. அடுத்தது என்ன? கரைபடாத கரங்கள், லஞ்சம் வாங்காத கரங்கள். அடுத்தது ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. அடுத்தது என்ன? காடை அடைச்சி, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனவனோ. கவனிச்சிங்களா? 6 காரியங்கள் இருக்குதுல. 6 என்ன செய்யணும் சொல்ல போனா எல்லா புலன்களையும் சுட்டி காட்டு பாருங்க. என்ன பண்ற? எல்லாத்தையும் அடக்கிட்டு இவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அவனுக்கு கர்த்தர் எங்க வச்சிருக்காரு? ஒரு உயர்ந்த இடத்தை வைத்திருக்கிறார். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாக. எப்படி இருக்கு அவனுக்கு? சாதாரண கண்மலையாக கிறிஸ்துவர் உயர்ந்த அடைக்கலமாக அவன் வைக்கப்படுகிறான். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். கவனிச்சீங்களா? யார் அப்பமா? அவன் அப்பம். கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் பிராண்ட் பண்றாரு. ஒரு ரொட்டியில இப்ப மாடர்ன் பிரெட்னு வரலாம் தெரியுங்களா? ஆனா கர்த்தர் கொடுக்கும் போது அகஸ்டின் பிரெட்னு அதுல வரும். ஹலோ, உங்களுக்கு போங்கு மனுஷன் வரமாட்டேன் பாருங்களேன். அப்படி பார்க்குறாங்க. உங்கள் பேரை போட்டு ஒரு ரொட்டியை செய்யுங்க. நான் வேணாம் நான் சொன்னேன். நான் என் பேரை சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா. ஒரு முறை ஒரு பைபிள் எடுக்கும்போது சொன்னேன், இயேசுக்கு 2000 வருஷம் முன்னாடி யார் இருந்தாங்க? ஆபிரகாம் இருந்தார். சரியா? அப்புறம் அவருக்கு 2000 வருஷம் யார் இருந்தாங்க? ஆண்டவர் இயேசு இருந்தார். அப்புறம் 2000 வருஷம் அகஸ்டின். அவங்களுக்கு கோவம் என்ன? உங்களே சொல்லிக்கிறீங்க. நீங்கள் உனக்கு ஒன்று நான் வேணாம் நான் சொன்னேன், உன் பேரை சொல்லிக்கோ. 2000 வருஷம் முன்னாடி ஆபிரகாம், அப்புறம் இயேசு. இதுக்கு என்ன சொன்னேன்னா, ஒவ்வொரு 2000 வருஷத்துக்கு ஒருத்தர் ஒரு பெரிய மனுஷன் பிறப்பான்னு சொல்லிட்டேன் தெரியாதனமா. ஹலோ, முதல்ல ஆபிரகாம், அப்புறம் ஆண்டவர், அப்புறம் அகஸ்டின். எல்லாம் ஆள வருது இல்ல? சரியா? உங்களுக்கு வேணா உங்களுக்கு உங்க பேரை போட்டுங்க, நீங்க வேணான்னா நான் சொன்னேன்.
அதுவும் உங்க பேரே சொல்லிக்கிறீங்களே, உங்க பேரை சொல்லுங்க. நான் என்ன உங்களுக்கு அடுக்குவா செய்தேன்? எனக்கு உரிமை இருக்குது. ஒரு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணாரு, அண்ணே ரகசிய வருகை வந்துட்டுன்னு சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இருந்தேன்னா இப்படிடா வரும். தாம்பரத்தில் நான் இருக்கிற வரைக்கும் ரகசியம் வரலன்னு அர்த்தம். நான் போயிட்டேன்னா வந்துடுவேன்னு எடுத்துக்கோ. அப்படின்னா இது கொழுப்பு தானே? கொழுப்பு இல்லையா, தன்னம்பிக்கை. உனக்கு அது இருக்கணும். உனக்கு இருந்தா உன் பேரை சொல்லிக்கோ. நான் இருந்தா எப்படா ஓசூர்ல சபை எடுத்துக்கொள்ளப்படும் நீங்க கேட்கணும்ல. ஹலோ, அதுதான் நம்ம நம்பிக்கை. என்ன போட்டு பாருங்க, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். காட் இஸ் பிராண்டிங். பரலோகம் என்ன பண்ணுது? ஒவ்வொரு தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணுது? அவன் பேர்ல ஒரு அப்பத்தை கொடுக்கல. எந்த அளவுக்கு பரலோகம் நம்ம மேல அக்கறையா இருக்கு பாருங்க. என்னத்தை உண்போன்னு புலம்பிட்டு இருக்கிறோமே, கர்த்தர் என்ன செய்கிறார்? அவன் அப்பத்தை அவனுக்கு கொடுப்பாரா. அடுத்தது, அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமா. சும்மா இந்த கிங்லயே இந்த பாட்டிலாம் கிடையாது. என்ன பாட்டு? டாட்டா பாட்டிலாம் கிடையாது. என்ன பேரும்? அகஸ்டின் பாட்டிலும் தனியா வரும். எதுக்கு? இவனுக்கு மாத்திரம் குடிக்கிறதுக்கு. ஹலோ, இந்த அளவுக்கு எண்ணத்தை நான் சாப்பிடணும், எண்ணத்தை குடிக்கணுங்கிற கத்தருக்கு உண்டு இல்ல. ஹலோ ஹலோ, உங்களுக்கு கான்ஃபிடென்ஸா வராது போல இருக்குது. இல்லை உங்க பேர்லயே தண்ணி வரட்டும், நாங்களும் சேர்ந்து குடிச்சுக்கிறோம். அகஸ்டின் பாட்டிலே வாங்க. உங்க பேர்ல ஒரு பாட்டில கத்த கொடுக்க என்ன தெரியுங்களா? அது கத்தம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். அதாவது என்ன மாதிரி செலக்ட் பண்ணி சாப்பிட்றால உலகத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அதாவது எங்க அக்கா சொல்லுவாங்க, அருவருத்த சாப்பாடை விட விறுவிறுத்த பட்னியை மேலம்பாங்க. சின்ன வயசுல எப்படி தெரியுங்களா? ஒரு மாதிரி முகத்தை சுகி மாதிரி இருந்ததுன்னா சரி பசிக்கிறது சாப்பிடவே மாட்டேன். எனக்கு பிடிச்சிருந்தா தான் சாப்பிடுவேன். சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வளர்ந்தேன். ஆனால் என்னைக்கு பைபிளை தூக்கணும், ஆண்டவர் தலைகளை மாற்றிட்டார். சில இடத்துக்கு போனீங்கன்னா வாந்தி வராது, குடலே வர்ற மாதிரி சாப்பாடு இருக்கும். ஆனால் அதை தான் சாப்பிட கற்று வச்சிருக்காரு. ஏன் தெரியுங்களா? கொழுப்பெல்லாம் அடங்கணும்ல. ஹலோ, என் வைஃப் சொல்ல, எப்படிப்பா நீங்கள் வாரத்தில் 4 நாள் வெளியே சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்க? பார்த்தியா, எனக்கு ஏதாவது வியாதி வருதா பார்த்தியா? ஒரு ஊருக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணியை குடிக்கிறேன், ஒரு தண்ணியில் குளிக்கிறேன், ஒன்றும் ஆகலைல்ல. ஏன்? அப்பா இருக்காருனால. என்னுடைய அப்பா என்னவோ அதை எனக்கு கொடுப்பார்ல, என்னுடைய தண்ணீர் என்னவோ அதை எனக்கு கொடுப்பார்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த வெளியூருக்கெல்லாம் போனீங்கன்னா சாப்பிடவே முடியாது. இந்த மலேசியா மாதிரி ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா அவனுக்கும் சோத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன் சோறு என்ன தெரியுங்களா? அந்த தேங்காய் பால் இருக்குது தெரியுங்களா, அதில் ஒரு சாதம் செய்வான். நாசிலேமான் அதுக்கு பேர். சார் நாசிலேமான எப்படி தெரியுங்களா? தேங்காய் பால் செய்த சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஒரு 2 பிடிக்கு மேலே சாப்பிடவே முடியாது, அப்படி திகட்டும் அது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பீஸ் வச்சுருப்பான், ஒரு பாயில்டு எக் வச்சுருப்பான். இது பொத்தாதுன்னு வறுத்த வேர்களில் வச்சுருப்பானுங்க. அதுக்குள்ள வறுத்த கூட இல்லை, எண்ணெயில் பொரிச்சு வச்சுருப்பான். அவனுடைய நேஷனல் ஃபுட். நம்ம ஊரில் நம்ம ஹோட்டலுக்கு போனீங்கன்னா மத்தியானம் 2 மணிக்கு போகலைன்னா சாதம் இல்லைன்டுவாங்க. சப்பாத்தி சாப்பிட்றீங்களா, பரோட்டா சாப்பிட்டா அது கூட 6 மணிக்கு மேலேன்றுவாள். ஆனால் அந்த ஊரில் ராத்திரி 2:30 மணிக்கு போனீங்கன்னாலும் முழு குடும்பமாக உட்காந்து, எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? நம்ம ஊரில் இந்த ஆளுங்க கல்யாணத்துக்கு போகும்போது பட்டெல்லாம் கட்டிட்டு தலையில் இவ்வளோ பூலாம் போவோம் தெரியுங்களா? அதே மாதிரி அந்த ஒரு ஹோட்டலில் ராத்திரி 3 மணிக்கு உட்காந்து குடும்பமாக சோறு திண்டு உட்காந்துருக்கோம். என்னடான்னு கேட்டால், இது எங்கள் நேஷனல் ஃபுட்டியா, எங்கள் தேச உணவு. எப்போ போய் கேட்டாலும் எந்த ரெஸ்டாரண்ட்லையும் 24 மணி நேரம் திறந்துருக்கிற ஒரு சாப்பாடு ஹோட்டல் உண்டுன்னா அது மலேசியாவில் தான். சாப்பிட்றதுக்குன்னே பிறந்தவனுங்க, ஆனால் நமக்கு சாப்பிட முடியாது. அங்கே அவன் சாப்பிட்ற ஒன்றையும் சாப்பிட முடியாது. இங்கிட்டு போகும்போது சொல்லுவாங்க, பிரதர் அங்கே போனால் சீ ஃபுட் பக்கமே போயிடாதுங்க. நான் ஏன் அந்த பக்கம் போகிறேன், எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னா என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இந்த இறா இருக்குது தெரியுங்களா? ஹலோ, எங்கள் கண்ணில் பார்த்து வருஷ கணக்கு ஆச்சுது. அது என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அந்த தலை இருக்குது தெரியுங்களா, தலையிலேருந்து தோல் அந்த 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 ஷெல்லோட என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அதை அப்படியே போட்டு சமைச்சு வச்சுருப்பானுங்க. உங்களுக்கு தெரியும், மொத்த கேடு அந்த தலையில் தான் இருக்கும். ஹலோ, அது மனிதனுக்கு நல்ல உதாரணம் எறா தான். அத்தனை அழுக்கு எங்கே இருக்கும் தெரியுங்களா? எறா தலையில் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆளுக்கு அழுக்கு மொத்தமும் தலையில் தான் இருக்கு. இந்த மண்டை என்னைக்கு உருப்படுதோ அன்னைக்கு தான் வாழ்க்கையே உருப்படும். என்னம்மா அப்படியே போட்டு வச்சுருப்பானுங்க, அதை சாப்பிட வர சொல்லுவானுங்க. குடலே வெளியே வந்துடும். வேணான்னு கேட்டால் அதுதான் அதுதான் டேஸ்ட்டுன்னுவான். இந்த நெத்திலி கருவாடு இருக்குது, இவ்வளோ பெரிய கருவாடை எண்ணெயில் பொரித்து அந்த தலை வால் மேலே உள்ள அந்த செதில்லாம் கூட அப்படியே இருக்கும், அதை போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுப்பானுங்க. இது மலேசியன் ஃபுட்டுமா? ஆஹா, தேவையாடா உனக்கு இது? ஆனால் ஆண்டவருக்கு மகிமை, அவனப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். எந்த ஊருக்கு போனான்னு தெரிஞ்சா எனக்குன்னு கத்தர் இட்லி தோசையை வச்சுருப்பார். ஆமாம், எனக்கு மலேசியாவில் சப்பாத்தியே கிடையாது.
எங்க போனாலும் பரோட்டா கிடைக்கும், சப்பாத்தி மாத்திரம் கிடைக்காது. ஆனா கர்த்தருக்கு மகிமை, சப்பாத்தி செய்யறதுக்கு ஒரு ஆளை எனக்குன்னு கர்த்தர் வச்சிருப்பாரு. ஏன்னா அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கணும்ல, அவன் தண்ணீர் அவனுக்கு கொடுக்கணும்ல. மாத்திரமல்ல, 17ஆம் வசனம் வாசிங்க தம்பி. 33:17. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். என்ன வெறும் அப்பத்தையும் தண்ணியும் கொடுக்கிறவர் அல்ல, தூரத்தில் உள்ள தேசத்தையும் உங்கள் கண்கள் காணும். யாரை கூட பார்க்குமா? ராஜாவை மகிமை பொருந்தினவராக பார்க்கும் போட்டு பாருங்களேன். அப்படி என்றால் இந்த அளவுக்கு நம்ம கொடுத்த அக்கறை இருக்க ஒரு ஆண்டவர் இருக்கும். என்ன பண்றோம்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். சீஷர்கள் கேட்கிறாங்க, இந்த வனாந்தரத்தில் எங்கேயா போய் சாப்பாடு கொண்டு வர முடியும் அப்படின்னா ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையே அறியாம தானே அவங்க அப்படி கேட்கிறாங்க. இன்னைக்கு நானும் நாம அதுதானே கேட்டு உட்கார்ந்துருக்கோம். என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம், நாளை கவலை என்ன, பிள்ளை எதிர்காலம் என்ன, இதானே. அடுத்து ஒன்றை சுட்டி காட்டுக. மார்க் 9ஆம் அதிகாரம், மார்க் 9:22 வாசிங்க. மார்க் 9:22. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் எதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி. மறுபடியும் ஒரு அன்ரியலைஸ்ட் பவரை பாருங்க. என்ன பண்றான்? ஒரு வாலிபனை அசுத்தாவை பிடிக்குது. என்ன பண்ணுது? இவனை கொல்லுவதற்கு நெருப்புல தள்ளுது, தண்ணீர்ல தள்ளுகிறது. ஆனா இவன் என்ன கேட்கறான் தெரியுங்களா? இயேசுவே, உங்களுக்கு ஏதாவது செய்ய கூடுமானால். அப்புறம் ஏன்டா கொண்டு வந்த? கொண்டு வரணும்னு சந்தேகம். கூடுமானால் எதுக்கத்தான் நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, உன்னை கட்டி மலை எழுப்பானா, வந்த மலை போனா அதுவா இது? என்ன சொல்றான் பாருங்க. இயேசுவே, உங்களுக்கு ஏதாவது செய்ய கூடுமானால். அப்ப ஏன் கொண்டு வர? கொண்டு வந்திருக்க கூடாதுல்ல. கவனித்துக்கொள். நம்ம என்ன பண்ண தெரியுங்களா, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தமிழ்ல அந்த மொழி, அந்த வசனங்கள் மொழியாக்கம் சரியா இல்லை. 9:22 பாத்தீங்கன்னா, திரும்ப வாசிங்க. 9:22. இவனை கொல்லும்படிக்கு அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் எதாகிலும் செய்யக்கூடுமானால். ஏதாகிலும் செய்யக்கூடாது. இஃப் யூ கேன். என்ன கேட்கிறான்? இயேசுவே, உங்களால முடியுமா? என் பையன் இருந்து அந்த அசுத்தாவியா, அது எப்படி பொல்லாத ஆவி? நெருப்பை பார்த்தா தள்ளுது, தண்ணீரை பார்த்தா தள்ளுது, ஒரு தற்கொலையின் ஆவி. என்ன கேட்கிறான்? இஃப் யூ கேன் டு எனிதிங், ப்ளீஸ் டூ இட். அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால். இஃப் யூ கேன் ஹேவ் ஃபெய்த். அவன் கேன் கேட்டா நம்மால சும்மா விடுவாரா? அவரும் கேன்லயே ஆரம்பிக்கிறார். அவனா கூடுமானால்னு கேட்டா இவர் கேட்கிறாரு, விசுவாசிக்க கூடுமானால். ஹலோ, ஆங்கிலம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஆன்சர் பை காட். அவன் என்ன கேட்கிறான்? ஜீசஸ், இஃப் யூ கேன் டூ சம்திங். அது சொல்ல, கேன் யூ பிலீவ் ஆர் கேன் யூ ஹேவ் ஃபெய்த்? அந்த ஆண்டோட ஒரு விசேஷம் என்ன தெரியுங்களா? அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவா தெரியுங்களா? கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு, வேற ஒரு கேள்வி கேட்டு தலையை குழப்பி அனுப்பிடுவார். ஹலோ, அந்த கேட்கிறான், பரலோகத்திலிருந்து வராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யவே முடியாதே. நிக்கோதேமு இயேசுட்ட கேட்டா ஒன்று அவர் சொல்லுவாரு, நீ மறுபடியும் புறவிட்டா தேவன்றது பார்க்க மாட்டேன். அவன் மண்டையே சுத்தி இருக்கும். அவன் கேட்டது பரலோகத்திலிருந்து வந்தா, ஆமா வந்தேன், இல்லைன்னா வரலன்னு சொல்லணும். என்ன பண்றாரு? நீ மறுபடியும் பிறவா விட்டாள். பார்த்தா என்னடா இது, சம்பந்தமே இல்லையே. ஒன்று அடுத்து சொன்னான், நான் அந்த முதிர் வயதில் மறுபடியும் தாய் பிறக்கணுமா? அதுக்கும் பதில் சொல்லல. நீ ஜலத்தினாலும் அவன் பிறவா விட்டால். அவன் மண்டை இன்னும் குழம்பி இருக்கும். அவங்க ஒன்று கேட்டா, அது இவன் ஒன்று கேட்டா அவன் ஒன்று சொல்றாரு. ஏசுநாதர்கிட்ட மாத்திரம் கேள்வியை கேட்டீங்கன்னா குழப்பி அனுப்பிடுவார். ஹலோ, அதே மாதிரி என்ன மாதிரி பைபிள் டீச் பண்ணுற கேள்வியை கேட்காதீங்க. ஒன்று கேட்டீங்கன்னா கூட 4 வசனத்தை சொல்லி உங்கள் மண்டையை குழப்பி அனுப்பிடுவான். எங்களுக்கு தெரியாதுன்னு மாத்திரம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஏதாவது ஒன்றை சொல்லி உங்களை குழப்பி அனுப்பிடுவோம். நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு, இந்த ஆள் செத்தாலும் இந்த ஆள்கிட்ட போய் சந்தேகமே கேட்கக்கூடாதுன்னு முடிவு வந்துடுவீங்க. ஏன்னா இது ஏசாத பரம்பரை, அது அப்படிதான். ஆலயத்தை அப்படி உலாவிட்டே இருக்கிறார் இயேசு. ஒருத்தன் வந்து கேட்குறான், இப்போ வேதபாரன் வந்து கேட்குறான், ஆமா எவ்வளோ நாளையா எங்களுக்கு குழப்புவ, கரெக்டா சொல்லு, எந்த அதிகாரத்தினால் இவைகள் எல்லாம் செய்கிறாய்? உன்னை ஏசா சொன்னாரு, பதில் சொன்னோம்ல, கர்த்தர் அனுப்புனாரு, இல்லை என்னுடைய பலம், இல்லை எனக்கு நல்ல பண்புகள் சொல்லணும்ல. என்ன சொல்ல தெரியுங்களா? யோவான் எந்த அதிகாரத்தையும் ஞானஸ்தானம் கொடுக்குறான், வம்பு வளர்க்குறாரு பாருங்களேன். இவன் என்ன அதிகாரம்னா அவர் இன்னொருத்தர மாட்டி வைக்கிறார் பாருங்க. யோவான் எந்த அதிகாரத்தில் அவனுங்க பார்க்குறானுங்க. அவன் கர்த்தர் சொல்லி கொடுத்தாருன்னா நீ ஏன்டா எடுக்கலன்னு கேட்பாரு. இல்லை இல்லை, அவனே கொடுத்தான்னா ஏற்கனவே எடுத்தவனாவது உடப்பான். பார்க்குறான், என்னடா 2 வம்பு, ஆளை விட்டுறியா?
ஏசுநாதர் வந்து கேள்வியே கேட்காதீங்க. சரி, என்ன சொன்னாலும் சைலண்டாக போயிடுங்க. சரி ஆண்டவரே, சரி ஆண்டவரே, பின்னாடியே வேணாம் போய் புலம்புங்க. அவர்கிட்ட மாத்திரம் கேள்வி கேட்காதீங்க. குழப்பவாதி நம்பர் 1 ஏசுநாதர், குழப்பிடுவார். அப்படியே கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எதை சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கும். இந்த சமாரிய பெண் பேசுவா தெரியுங்களா? தாகத்துக்கு தா ஒன்று அந்த அம்மா ஜாதி பிரச்சனை கிளப்பிடும் பாருங்களேன். நீ எப்படா யூதனா இருக்கிற, நான் எப்படி எப்படா கேட்ட ஒன்று அவர் பண்ணதுங்களா? ஏன் கேட்டேன்னு காரணம் சொல்லணும், தாகமா இருந்து கேட்டேன்னு சொல்லணும். என்ன பண்ணணும் தெரியுங்களா? கேட்கறது யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீயே கேட்டிருப்ப, அவர் தாஜு கண்ணியை கொடுத்துருப்பா. ஒன்று அந்த சொல்லுவாங்க, உன்ன பக்கெட்டே இல்லையே, கயிறே இல்லையே, எப்படியா எடுப்ப? ஒன்று அவர் சொல்ல தெரியுங்களா? நீ கொடுக்குற தண்ணி, அதாவது அவர் கேளுக்கு பதில சொல்ல மாட்டார், மாற்றி மாற்றி சொல்ல பாருங்களேன். நீ கொடுக்குற தண்ணி குடிச்சா தாகம் வரும், நான் குடிக்கிறது தாகமே வராது. ஒன்றா அப்போ நீ என்ன எங்கள் ஆக்குப்பட பெரிய ஆளா? பார்த்தீங்கன்னா இது ஏடா கூடனா அது அதுக்கு மேலே ஏடா கூடும், ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று மோதுது பாருங்களேன். கவனிச்சுக்கொள்ளுங்கள். கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்கறத கண்டிப்பாக நிறுத்திடணும். ஏன்னா அவர் சொல்றது நமக்கு புரியாது. நம்ம கேட்டால் அவர் பதில் சொல்லுவார், அவர் சொல்லணும்னு தவறல்ல. அப்பா சரியானதான் சொல்லுவார், நம்ம கொசு மூளைக்கு அது எட்டாது. மாற்றி மாற்றி கேட்போம். அவர் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கோயின்சிடென்ஸோட தான் வரும், கொஞ்சம் கூட அப்படி இப்படி விலகாது. ஆனால் நம்ம கிறுக்குத்தனமாக நல்ல கேள்வி கேட்டு என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அதை டிஸ்கன்டினியூ பண்ணுறது நம்ம வேலை தான். தேவன் எப்போ சொன்னாலும் சரி தான், அதில் ஒரு கருத்து தானாக உள்ளோடு ஓடிட்டே தான் இருக்கும். ஆமாம். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்க நம்ம அப்பாவால் முடியல, வேற யாரால முடியும்? கடைசியாக ஒன்று சொல்கிறேன். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மார்க்கு 11:21. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்றார். அப்படின்னா அவர் சபிக்கும் போது பேதுருக்கு நல்லா தெரியும், சும்மா சொல்றாரு, இது எங்க பட்டு போகுது. அவர் என்ன சொல்லிட்டாரு? இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனிய காண மாட்டான்னு சொன்னார் தெரியுங்களா? இவன் பேதுரு என்ன சொல்லி பார்த்தீங்களா? பசியில தலைவர் இன்னும் வளர்றாரா? அதான் பசியா இருக்குது, போய் பார்த்தாரு, மரத்தில் ஒன்றும் இல்லை. கடுப்பில் என்ன பண்ணுவாரு? இனிமேல் ஒரு பயில ஒன்று ஒரு கனி, சும்மா வெறுப்பில் சொல்றாரு. ஆனால் அடுத்த நாள் பட்டு போய் நிற்கும்போது கேட்குறான், ஆண்டவரை நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சே அப்படின்னா நீ விசுவாசிக்கல தானே? உன்னால கர்த்தரை வல்லது. அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஹஸ் கண்ட்ரோல் ஓவர் நேச்சர். ஆண்டவருக்கு எதன் மேல் அதிகாரம் இருக்கிறது? இயற்கையின் மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த மரத்தை பார்த்து இனிமேல் ஒருவனும் ஒரு கால் மணத்தில் கனியை புசிப்பதில்லை சொல்லும் போது பேதுரு என்ன யோசிக்கிறா தெரியுங்களா? சும்மா சொல்றாரு, பசி மயக்கத்தை தலைவர் மிரட்டுறாரு. மரத்தை போய் அப்படிதான் அவர் நினைத்திருக்க வேண்டும். ஆனால் தான் மரம் பட்டு போகும். ஆச்சரியப்படுறான், ஆண்டது எப்படி சாத்தியம்? அப்படின்னா நீ அதை நம்பலையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் 3 ஜீவன்களை உருவாக்கினார். ஞாபகம் இருக்கா? ஹலோ. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு நல்ல குணம், தெரியாதுன்னு இது வரைக்கும் நீங்கள் சொன்னதே இல்லை. உங்கள் வரலாறு அது கிடையவே கிடையாது போல. தெரியாதா? அப்படி பார்க்குற பார்வை என்ன தெரியுங்களா? உமக்கு தெரியுமா? அது சொல்லுமையா? பார்க்கறது அப்படிதான் இருக்கு. கவனிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் நாளில் கர்த்தர் வெளிச்சத்தை படைத்தார். 2ஆம் நாளில் கர்த்தர் ஆகாய உருவை படைத்து தண்ணீர்களை பிரித்தார். 3ஆம் நாளில் கர்த்தர் படைத்தது மரங்கள், செடிகள், கொடிகள். இது ஒரு விதமான ஜீவன். முதல் 2 நாளும் படைத்ததில் there is no life at all. 3ஆம் நாள் என்ன படைக்கிறார்? மரங்கள், செடிகள், கொடிகளை படைக்கிறார் இல்லையா? அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது. 4ஆம் நாளில் சூரியன் சந்திரனை படைப்பார். அதுக்கு இயக்கங்கள் இருந்தாலும் அதுக்கு என்ன கிடையாது? உயிரற்றவைகள். 5ஆம் நாளில் பார்த்தீங்கன்னா ஜலத்திலிருந்து நீந்துகின்றவைகள், பறக்கின்றவைகளை படைப்பார். 6ஆம் நாளில் முன்பகுதியில் மிருகங்களை படைப்பார், அப்புறம் மனிதனை படைப்பார். இந்த 3ஆம் நாளில் படைத்த அந்த ஜீவனுக்கு பெயர் உணர்வற்ற ஜீவன், அன்கான்சியஸ் லைஃப். அந்த 3ஆம் நாளில் படைத்த மரங்கள், செடி கொடிகள், தாவர வர்க்கங்கள், அது வெஜிடபிள் கிங்டம். அந்த 3ஆம் நாளில் அவர் படைத்தது என்ன? அது உணர்வற்ற ஜீவன். மரங்களும் இனப்பெருக்கம் பண்ணும், மரங்களுக்கும் உயிர் இருக்குது.
மரங்களும் சுவாசிக்கிறது, எல்லாம் பண்ணுது. அவனுக்கு என்ன கிடையாது? உணர்வு கிடையாது. பசிச்சா எந்த மரமாவது அழுதுக்கா? வெட்டினா எந்த மரமாவது கத்தி இருக்குதா? உயிர் இருக்குது, ஆனால் என்ன கிடையாது? உணர்வு இல்லாத ஒரு ஜீவன். 5ஆம் நாள் 6ஆம் நாள் முற்பகுதியில் படைத்ததுக்கு பேரு அது 5ஆம் நாள் 6ஆம் நாளில் முற்பகுதி. இது கான்சியஸ் லைஃப். இது என்ன ஜீவன்? உணர்வுள்ள ஜீவன். இது பசிச்சா அழும், அடிச்சா கத்தும், வெட்டுனா கூப்பாடு போடும். இது என்ன? பறவைகள், மிருகங்கள், இவங்களோட உயிர் இருக்க இதுவும் இனப்பெருக்கம் பண்ணுது. ஆனால் என்ன ஆகும்? அடிச்சா அழுவும் இல்லை, பசிச்சா கத்தும் இல்லை, வெட்டுனா ரத்தம் வருது, கூப்பாடு போடுது இல்லை. அப்படின்னு இதுக்கு என்ன இருக்குது? கான்சியஸ் லைஃப். ஆனால் 6ஆம் நாளில் பிற்பகுதியில் படைத்தது மனிதன். இவன் இருந்தது செல்ஃப் கான்சியஸ் லைஃப். இவன் இருப்ப என்ன? தன்னுணர்வுள்ள ஜீவன். இது என்ன ஜீவன்? இது தன்னுணர்வுள்ள ஜீவன். இது என்ன? செல்ஃப் கான்சியஸ் லைஃப். கர்த்தர் 3 விதமான ஜீவன்களை படைத்தார். முதல்ல படைத்தது உணர்வற்ற ஜீவன், உணர்வுள்ள ஜீவன். மனுஷன் யாரு? தனக்கு ஒரு நித்தியம் உண்டுன்னு இவனுக்கு தெரியும். தன் நித்தியத்தை பற்றி இவனுக்கு ஒரு ஆடு மாடு திட்டமிடாது. ஒரு ஆடு மாடு என்ன செய்ய திட்டமிடாது. ஆனா மனுஷனுக்கு என்ன? அவனுக்கு திட்டமிடுதல் உண்டு, எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை உண்டு. இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அது யாருக்கு தெரியாது? இவங்களுக்கு தெரியாது. ஆனா இவனுக்கு என்ன இருக்குது? செல்ஃப் கான்சியஸ். கர்த்தர் எதை கட்டுப்படுத்துறதுக்கு முதல்ல இதை கட்டுப்படுத்தா பாருங்களேன். அந்த மரத்தை பார்த்து பட்டுப்போன்னு சொன்னார்ல, இனிமேல் ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்துல கனிகளை புசிக்க மாட்டான்னு சொன்னபோது எதை கர்த்தர் இதை பண்ணார? இதுக்கு மேல அதிகாரம் இதுக்கு மேல இருக்காதா? இதுக்கு மேல இருந்தா இதுக்கு மேல இருக்காதா? உணர்வற்ற ஒரு ஜீவனுக்கே கர்த்தர் என்ன பண்றாரு? அதை அவனுடைய ஓட்டத்தை மாற்றுகிறார், போக்க மாற்றுகிறான்னு சொன்னா, அவரை போல படைக்கப்பட்ட மனுஷ வாழ்க்கையின் தேவைகளை அதனுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த கர்த்தரால் முடியாதா என்ன? அப்படியானால் இந்த 3 ஜீவனை பற்றிய ஒரு அடிப்படையான ஒரு உணர்வு உங்களுக்கு எனக்கு கண்டிப்பா வேணும். இந்த வாழ்க்கையை பற்றி கூட 3 வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாழ்க்கை உழைப்பது, உண்பது, உடுப்பது, ஊர் சுத்துவது, இதெல்லாம் சேர்த்து ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு பேரு மார்க்கு 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்தை எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானதிலிருந்து எல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அந்த ஜீவனுக்கு தான் பயோஸ் என்று பெயர். பயோஸ் என்றால் உழைப்பது, உண்பது, உடுப்பது. இது உலக வாழ்க்கையை குறிக்கிற வார்த்தை பயோஸ். 2வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உம்மை நான் அநேக வார்த்தைகளினால் அலட்டாதபடிக்கு. இல்லையா? அப்போஸ்தலர் 26:4. நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமில் என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர்களும் நடந்த நடக்கை தெரியுங்களா? வாழ்க்கை முறை. அதுக்கு ஜூகே. அந்த வாழ்க்கைக்கு என்ன பேரு? ஜூகே. சரியா? 3வது ஒரு வாழ்க்கை யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இது இயேசு சொன்ன ஜீவன். 3 விதமான ஜீவன் இருக்கு. ஒன்று இது பயோஸ் என்றால் ஆங்கில சொன்னா சோசியல் லிவிங். அது சமுதாய வாழ்க்கை. உழைப்பது, உண்பது, உடுப்பது, திட்டமிடுதல், இல்லை குடும்பத்தை கவனிக்கப்படுறது, இதெல்லாம் சேர்ந்து வாழ்க்கை. என்ன வாழ்க்கைன்னா பயோஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுல தான் பயாலஜி. இந்த பயோஸ்ங்கிற வார்த்தை தான் பயாலஜி. அடுத்தது என்ன? ஜூகே என்றால் இது
ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதாவது இறை தேடுதல் உள்ள வாழ்க்கை. என்ன உங்களுக்கு இருக்குது? சிறு வயது முதல் கொண்டு நான் உங்கள் நடுவே இருந்திருக்கிறேன். என்னுடைய நடக்கையை நீங்கள் சிறு வயது பார்த்துருக்கீங்களே. அதுக்கு அர்த்தம் என்ன? கடவுளை தேடுகின்ற வாழ்க்கை. நல்லவனா இருக்கணும், உண்மையா இருக்கணும், கடவுளை அறிந்து கொள்ள இருந்த வாழ்க்கை. ஆனால் இந்த ஜோயி என்பது ஆண்டவர் சபைக்கு கொடுக்க, மனிதனுக்கு கொடுக்க வரும்போது அவருக்குள்ள என்ன ஜீவன் இருக்குதோ அதை மனுஷனுக்கு கொடுக்கணும். ஜோய் என்ற அர்த்தம் இதுதான் ஜுவாலஜி என்ற வார்த்தையிலிருந்து தான் வருது. சோய் என்ற அர்த்தம் தெரியுங்களா? அதாவது தேவனுக்குள் என்ன வாழ்க்கை இருக்குதோ அது யாருக்கு வரணும்? ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். அப்படின்னா தேவன் இந்த தன்னுள்ள உள்ள ஜீவனுக்கு என்ன வச்சிருக்கா தெரியுங்களா? இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்காக கர்த்தர் உங்களை என்ன அழைக்கல. கவனித்துக் கொள்ளுங்கள். இது தாவர வர்க்கங்கள், உணர்வற்ற ஜீவன். இது என்ன? மிருகங்கள், பறவைகள், உணர்வுள்ள ஜீவன். ஆனா இது என்ன? தன்னுணர்வுள்ள ஜீவன். இதுல பாத்தீங்கன்னா நீங்கள் நான் இங்க இருக்கிறோம், இங்க இருக்கிறோம். இங்க இருக்கிறவனுக்கு 3 விதமான வாழ்க்கை இருக்குது. சரியா? இந்த தன்னுள்ளவனுக்கு எத்தனை வாழ்க்கை இருக்குது? 1 உழைப்பது, உண்பது, சமுதாய வாழ்க்கை. இது இறை தேடுதலின் வாழ்க்கை. இது அப்படி இல்லை, இறைவனை போல வாழ்கிற வாழ்க்கை. இது சமுதாய வாழ்க்கை, சோஷியல் லிவிங். இது ஸ்பிரிச்சுவல் லிவிங். இது என்ன தெரியுங்களா? சேவியர் லைக்னஸ், மீட்பரை போல மாறுகின்ற வாழ்க்கை. சொல்றலையா, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் அதுக்கு என்ன? என்னுடைய ஜீவனே உனக்கு கொடுக்கிறேன். நீங்களாம் அழைக்கப்பட்டது இதுக்கு. இவைகளுக்கெல்லாம் சொல்றாரு. ஆக இது பறவை பாரு, அவங்க எல்லாம் யாரு? இது. இவனுக்கே கர்த்தர் என்ன கொடுக்கணும் தெரியும் போது இவன் விளைப்பதில்லை, அறுப்பதில்லை, சேர்ப்பதில்லை அப்படின்னா உனக்கு நீ எங்க 3 விதமான வாழ்க்கை இருந்தாலும் அழைக்கப்பட்டது இதுக்கு. அவனை உனக்கு நான் கொடுக்காம இருப்பேனா? ஆமென், ஆமென். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த தேவையா இருந்தாலும் கர்த்தரால் கொடுக்க முடியும். 7 கருத்துக்கள் எல்லாமே மார்க்ல இருந்து மாத்திரமே எடுத்திருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அது எளிதாக இருக்கும், மனசுல வைத்துக்கொள்ள எளிதாக இருக்கும். திரும்ப அந்த 7 வார்த்தைகளையும் சொல்லுகிறேன். 1, டு ஃபர்கிவ். நாம் இன்னைக்கு எதை உணர வேண்டும்? என்னுடைய பாவங்களை மன்னிக்க என் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. மார்க் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அடுத்தது, என் ஆண்டவரால் என்னை ஆவி, ஆத்மா, சரீரம் 3லும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? குணமாக்க முடியும். மார்க் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 3வது, மார்க் 4:41 என் ஆண்டவரால் என் வாழ்க்கையில் எழும்புகின்ற எந்த புயலையும் சீற்றத்தையும் கடும் சூறாவளிகளையும் கர்த்தரால் அடக்க முடியும். He has the power to still the storm. 4வதாக, என் ஆண்டவரால் என் வாழ்க்கையில எந்த பகுதி மரித்திருந்தாலும் அதை மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட முடியும். சங்கீதம் 85:6 உமது ஜனம் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. Our God can revive us. நம்மை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். அடுத்தது ஒன்றை கவனிக்கிறோம். மார்க் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். டு ப்ரொவைட். என்னத்தை உண்மை, என்னத்தை குடிப்பே, இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி என்ன பண்ணும்? எல்லாவற்றையும் கொடுக்க என் ஆண்டவரால் முடியும். அடுத்தது, டு காஸ்ட். என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். என் வாழ்க்கையில், என் பாவிக்கிற வாழ்க்கை எதிராக எழும்புகின்ற எதையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? என்னை விட்டு துரத்த முடியும். 7வதாக, டு கண்ட்ரோல். என் வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் என்ன செய்ய தேவனால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அப்படி என்றால் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு வரணும்னா இந்த 2 காரியமும் கண்டிப்பா அடி. ஒன்று என்ன? இன்விசிபிள் செயின்லேருந்து நான் வெளியே வரணும். அது வரணும்னா என்ன செய்யணும்? முதல்ல என்னை பற்றிய ஒரு பரிசோதனை எனக்கு தேவை. முதல்ல என்ன வேண்டும்? எனக்கு என்ன இருக்கணும்? ஒரு செல்ஃப் சீக்கிங், என்னை நானே ஆராய்ந்து பார்க்கிற தன்மை எனக்கு இருக்கணும். 2வது, என்னை அழைத்த தேவனுடைய வல்லமையை உணரக்கூடிய தன்மை எனக்கு இருக்கணும். என் ஆண்டவரால் என்ன முடியும்? என்ன செய்ய முடியாதவரால எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியும். உங்களுக்கு தெரியும் தானே? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச வீரர் பட்டியல் இல்லையா? ஹலோ, ஆமாவா? அதுல முதல் விசுவாச வீரர் யாரு? நாங்க இல்ல, எங்களை விட்டுருங்க, யாராவது இருந்துபடி. யாரு? ஆபேல். அவர் எதுல ஸ்பெஷலிஸ்ட்? ஆஃபரிங் ஸ்பெஷலிஸ்ட் அவர். அடுத்தது யாரு? ஏனோக். அவர் எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட், வாக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் அவர். அடுத்தது நோவா. அவர் யாரு? பில்டிங் ஸ்பெஷலிஸ்ட். சரியா? அடுத்தது ஆபிரகாம். அவர் யாரு? ஸ்டார்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அவர்.
அந்த அம்மா சாராள் அது ஸ்பெஷலிஸ்ட், பேரிங் கெட்டு போன கர்ப்பத்தையும் ஒரு பிள்ளையை பத்துனது. அடுத்தது யாரு? ஈசாக்கு பிளெஸிங் ஸ்பெஷலிஸ்ட். அவர் கையில் ஒன்றும் கிடையாது, வானம் பூமியை வச்சு ஆசீர்வதிக்க பாருங்க ஆளு. அடுத்த யாக்கோபு யாரு? கிராஸ்ட் பிளெஸிங், அவர் ஸ்பெஷலிஸ்ட். அடுத்தவன் யாரு? யோசேப்பு. அவர் யாருன்னா போன் ஸ்பெஷலிஸ்ட். எகிப்தில் செத்தா கூட எலும்பு தூக்கிட்டு போங்கடான்றான் பாருங்க, அவன் போன் ஸ்பெஷலிஸ்ட். அதுக்கு அடுத்தது மோசே. அவர் யாரு? செலக்டிவ் ஸ்பெஷலிஸ்ட். எகிப்தா இஸ்ரவேலா, தேவனா பார்வோனின் குமார்த்தியா போ அப்படி தூக்கி போட்டார்ல. இந்த அம்மா ஒரு ஆகாப்னு தெரியுங்களா? அது சேவிங் ஸ்பெஷலிஸ்ட். அது பாருங்களா, கோட்டைக்கு மேல இருந்து ஒரு சிவப்பு கயிறை போட்டு குடும்பத்தையே காப்பாத்திட்டுல. ஹலோ, இப்போ இவங்கெல்லாம் யாரு? ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். நம்ம கர்த்தர் ஆல் ஸ்பெஷலிஸ்ட். பிரைஸ் தி லார்ட். இவங்கெல்லாம் ஒரு ஏரியால தான் ஸ்பெஷலிஸ்ட். நம்ம ஆண்டவர் யாரு? என்னெல்லாம் ஒன்னால முடியாதோ அத்தனையும் நான் செய்ய வேண்டாம். அப்படின்னா ஒரு வெற்றி வாழ்க்கைக்குள்ள போக வேண்டும். நமக்கு என்ன இருக்கணும்? we must realize நம்ம அப்பா ஒரு ஏரியால ஸ்பெஷலிஸ்ட் இல்ல, ஒவ்வொரு ஏரியால அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். மனுஷன் ஒவ்வொரு ஏரியால ஸ்பெஷலிஸ்ட். மூக்குக்கு ஒரு டாக்டர் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்ட எலும்பு கொண்டு போய் காட்டினீங்கன்னா கதை கந்தல் ஆகிடும், அவ்வளவுதான். மூக்கில் 2 ஓட்டை இருக்குது, எறும்புல 2 ஓட்டையை போட்டு அனுப்பிடுவார் ட்ரில் மிஷினை வச்சு, அவ்வளவுதான். என்ன பண்ணா அதுக்கு ஒரு ஆள் இருக்குல்ல. ஆனா அப்பாட்ட எந்த பிரச்சனை தைரியம் பண்ணி நிற்கல. ஏன்னா ஆல் ஸ்பெஷலிஸ்ட் இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ். எதெல்லாம் மனுஷனால முடியாதோ எல்லாவற்றையும் முடிய செய்கிற கிருபை உள்ளவர். ஜெபிக்கலாமா?